ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 சர்வீஸினுடைய ஆன்சர் கீ பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் இப்போ வரைக்கும் நடந்தக்கூடிய என்னெல்லாம் நிகழ்வுகள் இருந்ததுங்கிறத ஒரு தொகுப்பாக பார்த்துடலாம். யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் நம்ம எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மோட்டிவில் வராங்க, அல்லது இந்த ஜாப் எனக்கு வேணும் அப்படிங்கிற மோட்டிவில் வருவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு இது கொஞ்சம் ஞாபகமாக இருக்கும். நம்மளுக்கும் ஒரு ஓகே இதெல்லாம் நடந்ததுங்கிறத ஞாபகப்படுத்திடும். ஸோ முதல் ஒரு 5 நிமிடங்கள் இதுக்காக நம்ம செலவு பண்ணிடலாம். ஸோ யாராவது ஆன்சர் கீ மட்டும் வேணும்னா ஒரு 5 நிமிடத்துக்கு அப்புறம் நீங்கள் இருக்கக்கூடிய வீடியோஸை அப்படியே நவுத்தி விட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஆயிரும். ஸோ மொதல் 5 நிமிஷம் அதை நம்ம பேச போகிறோம். கொஞ்சம் கடகடன்னு 28/9/2025 எக்ஸாம் எழுதியிருப்போம். ஆன்சர் கீ பார்த்தோன்னா 7/10/2025 ஆன்சர் கீ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதான் நோட்டிஃபிகேஷன் 2025க்கான நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்ருக்கோம். ஸோ 15/7/2025 அன்றைக்கி ஜூலை மாதம் 15ஆம் தேதி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது. ஸோ அப்ளிகேஷன் லாஸ்ட் அன்னையிலேருந்து நம்ம அப்ளிகேஷன் போடலாம். லாஸ்ட் டேட் 13/8. ஸோ ஒரு மாதத்தில் 28 நாள் நம்ம டைம் கொடுத்துருப்பாங்க. அதிலே டேட் ஆஃப் எக்ஸாம் கொடுத்துருப்பாங்க 28/9 அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலே ப்ரெஸ் ரிலீஸ் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருப்பாங்க எப்படி அப்படிங்கிறது. அதே மாதிரி ஹால் டிக்கெட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது அன்றைக்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹால் டிக்கெட் ஃபார் த ப்ரிலிமினரி எக்ஸாம் 28ஆம் தேதி எக்ஸாமாக எல்லா எக்ஸாமுமே 10 நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ பாருங்கள் 26ஆம் தேதி 28ஆம் தேதி எக்ஸாமு 26ஆம் தேதி தேர்வுக்கான முன்னேற்பாடு தொடர்பான செய்திகள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கடைசி டைமில் என்ன பண்ணணும், சில இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கடைசியில் என்ன பண்ணணும், கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு 7ஆம் தேதி அக்டோபர் 7ஆம் தேதி நம்மளுக்கு உத்தேச விடைகள் அதை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் கீ விட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆன்சர் கீக்கு தனியாக விட்டுருப்பாங்க. ஸோ அதை நம்ம அடுத்தது கொடுத்துருக்கோம் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ. ஆன்சர் கீ சேலஞ்சுங்கிறது ஏதாவது தவறு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அதுக்கான பர்டிகுலர் சரியான புக்ஸை நம்ம கொடுத்து நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதான் எக்ஸாக்ட்லி அந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ நம்ம டிகிரி படிச்சுட்டு அப்புறம் குரூப் 2 படிக்க ஆரம்பித்தோம். ஸோ இப்போ இருக்கிறது எல்லாமே இப்போ இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன போஸ்டிங்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட ஸ்கில்ஸை வளர்த்திக்கிறாங்க. ஸோ இது நம்ம உள்ளே பார்த்தது தான். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், லாஸ்ட் டேட்டு இதெல்லாம் பார்த்தது தான். அதேமாதிரி அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது எக்ஸாம் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகி 18லேருந்து, அதாவது 13ஆம் தேதி எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகுது. 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 3 நாள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம பார்த்தது தான். டேட் ஆஃப் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, குரூப் 2ல் என்னென்ன போஸ்டிங், குரூப் 2னா என்ன, அதில் என்ன போஸ்டிங் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். குரூப் 2 குரூப் 2 ரெண்டுமே 3 எக்ஸாம் எழுதுவோம். கரெக்டாக பொதுவாகவே 3 எக்ஸாம் எழுதுவோம். ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம். மெயின் எக்ஸாமில் 2 பேப்பர் இருக்கும். அதாவது 3 பேப்பர் எழுதுகிற மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஸோ குரூப் 2ல் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னா, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரு, ஸோ அந்த மாதிரி ப்ரொபேஷன் ஆஃபீஸரு, சப் ரிஜிஸ்டரு, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டு, ஸோ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஃபாரஸ்டர் இதெல்லாம் இருக்கும். குரூப் 2 அப்படிங்கிறது எல்லா அசிஸ்டண்ட்டுமே, எல்லா நம்ம கண்ணில் பார்க்குற அத்தனை ஆஃபீஸ்லேயுமே ஒரு அசிஸ்டண்ட் அப்படிங்கிற ஜாப் இருக்கும். ஜூனியர் அசிஸ்டண்ட். ஜூனியர் அசிஸ்டண்ட்லாம் குரூப் 4ல் வருவாங்க. அசிஸ்டண்ட் எல்லாம் குரூப் 2A வந்துருவாங்க. அந்த மாதிரி ஓகேங்களா. சீனியர் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் ஆடிட்டரு, ஸோ இதிலே பார்த்தது இல்லையா, அசிஸ்டண்ட்டு, டேக்ஸ். இந்த பக்கம் பாருங்கள், டிபார்ட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மில்க்கு, லோக்கல் ஃபண்டு, ஹிந்து ரிலீஜியஸு, அக்ரிகல்ச்சரு, கமர்ஷியல் டேக்ஸு, ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டு, சிவில், அனிமல் ஹஸ்பரி, போலீஸ், இண்டஸ்ட்ரி, ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இங்கே பார்க்குற அத்தனை டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒரு அசிஸ்டன்ட் ஜாப் போட்டுருவாங்க. ஸோ அப்பப்போ வேரி ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதேமாதிரி ஏஜ் லிமிட்டு செக் பண்ணிங்க. யாரெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே மினிமம் 2 ஆண்டு ஆகுங்க. 1 ஆண்டு குறைஞ்சது அப்படின்றது என்னோடய கணக்கு. ஏன்னா மொதல் டைம் எழுதுகிறோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமான எந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு இல்லையா. ஸோ மேக்ஸு, பொலிட்டி இதெல்லாமே நம்மளுக்கு இப்போ தான் டிகிரி ஃபஸ்ட் இயர்னால் ஒரு 3 வருஷம் டிகிரி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ அழகாக என்ன பண்ணலாம், பொலிட்டிக்ஸ் ஃபுல்லாக தரவு பண்ணிடலாம், மேக்ஸ் ஃபுல்லாக தரவு பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய என்ன சப்ஜெக்ட், அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்துடைய வரலாறு இதெல்லாம் நம்ம தரவு பண்ணிடலாம். தமிழ்நாட்டோட வரலாறு எல்லாமே நம்ம தரவு பண்ணலாம். என்ன கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். புவியியலில் என்ன ட்ரெண்டு நடக்குது, அதே மாதிரி பொலிட்டிக்ஸில் என்ன ட்ரெண்டு நடக்குது, அது அந்த ஐ மீன் டு த பொலிட்டிக்ஸ் அப்படின்னா என்ன ஆர்டிகிள்ஸ், என்ன இஷ்யூ, என்ன அமெண்ட்மெண்ட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ரொம்ப கவனத்தில் செலுத்திக்கணும்.
அது மட்டும் தான் மாறும்னு வச்சுக்கோங்களேன். மீதி எல்லாமே எதுவுமே மாறாது. எல்லாமே புக்ஸ்ல இருக்கிறது தான் நம்ம படிக்கிற மாரி இருக்கும். டிஃபால்ட்டா அது எப்போ வேணா படிச்சுக்கலாம். கேட்டா டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுற மாரி. ஸோ அந்த மாரி நம்ம ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளேயே நம்ம டிகிரி படிக்கிற அந்த சமயத்திலேயே உள்ள தயார் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தயார் பண்ணா மறந்துருமோ அப்படிங்கிற டவுட்டே வேணாம். திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தா எதுவுமே மறக்காது. ஸோ இதுதான் வந்து ஏஜ் லிமிட்டு. குரூப் 2A ஸோ அதனுடைய ஏஜ் லிமிட் எல்லாமே நம்ம பார்க்குறோம். அதேமாரி ஃபிசிக்கல் ரெக்யர்மென்ட்டு, அதேமாரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இப்போ நம்ம +2 அல்லது டிகிரிலாம் படிக்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எந்த மாரி ஜாப் ந முன்னலாம் எப்படி இருக்கும்னா, டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குரூப் 2 படிக்கிறப்போ, அதுல இருந்து ஒரு ஜாப்ப பிக் பண்ணுவோம். இப்ப எப்படி இருக்குன்னா, எந்த ஜாப் வேணும்னு முதல்ல நம்ம பிக் பண்ணிக்கிறோம். அதுக்கு தகுந்த மாரி ஸ்கில்ஸ நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம். ஸோ அது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்க்கும்பொழுது, இப்ப நம்ம படிக்கிறப்பயே நம்மளோட பசங்க யாராவது ரிலேட்டிவ்ஸ் யாராவது 10த், 12த் முடிச்சுட்டு இருக்காங்க. டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்கன்னா, இந்த மாரி ஜாப்ஸ்க்கு இந்த மாரி படிப்புகள், இந்த மாரி ஸ்கில்ல டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டோம்னா, அசால்ட்டா அந்த ஜாப்ப வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே நம்ம இத பார்த்தது தான் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம இத சும்மா ஜஸ்ட் ரிவிஷனுக்காக தான் நம்ம பார்க்குறோம். அதேமாரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு எல்லாமே நம்ம இதில குடுத்துருப்பாங்க. டீட்டெயிலா பார்த்துக்குங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஜஸ்ட் ஃபார் ரீகால் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் தெரியாம எவ்வளோ நம்மளுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் தெரியாது இல்லையா? ஸோ அதுக்காக எல்லாமே ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் எழுத வர்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, என்ன ஜாப் அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்குவாங்க. எந்த மாரி எக்ஸாம் நடக்குங்கிறது. ஸோ அப்போ இத பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ இதுவும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்கிறதுனால. ஸோ பேப்பர் இது நம்ம சொல்றோம் இல்லையா? ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து எல்லாத்துக்கும் காமன். இதுலயே வந்து 3 மணி நேரம் 300 மார்க்கு 90 மார்க் வந்து எலிஜிபிலிட்டி அதே மாரி தான். மெயின் எக்ஸாம் வந்து குரூப் 2 ஏக்கு தனித்தனியா இருக்கும். ஸோ இது அப்ஜெக்டிவ் டைப்பா, டிஸ்கிரிப்டிவ் டைப்பா எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் பார்த்துக்கிறது தான் நல்லது. அதேமாரி நேஷனல், இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்ப இருக்க ஸ்டூடண்ட்ஸ் யாராவது வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கோம் அப்படின்னா, பாருங்க நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிரெடிட் மார்க் இருக்கு. ஸோ அத வந்து நீங்க பார்த்துக்குங்க. ஸோ 2025 செப்டம்பர் 28ஆம் தேதி எழுதின கொஸ்டின் பேப்பர். இது மாடல் கொஸ்டின் பேப்பரா எடுத்துக்கலாம். அல்லது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி கொஸ்டின் பேப்பரா இருக்கலாம். அல்லது இதுதான் நம்மளுக்கு ஜாப் தரக்கூடிய கொஸ்டின் பேப்பராவும் சில பேத்துக்கு அமைஞ்சிருக்கும். ஸோ எப்படி ஆனாலும் இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தான் 3 மணி நேரம் 300 மார்க் 200 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பொறுமையா நகர்த்தி படிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பொதுத்தமிழ் அதில 100 கொஸ்டின் இருக்கும். 150 மார்க்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 1/2 மார்க் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ முன்னாடியே சொல்லிடுறேன். கொஷின்ல 200 கொஷின்லயுமே கொஷின்லேயும் ட்விஸ்ட் இருக்கும். ஆன்சர்லேயும் ட்விஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம எங்கே கவனத்தை சிதற விடுவோம் அப்படிங்கிறத அவங்க பிக் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணி தான் அவங்க வந்து நம்மளை எலிமினேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ யாரும் வந்து நம்மளுடைய கையை பிடிச்சி தப்பான ஆன்சர் போடுன்னு சொல்ல போகிறதே கிடையாது. நம்ம எடுக்கிற சாய்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர் இருக்கணுங்கிறது தான் அத்தனை பேர்த்தோட ஆசையுமே. பட் கரெக்டான ஆன்சர் இருக்கணும்னா கரெக்டான கொஷினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிறைய பேர் வந்து உள்ளே வருவாங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக டைவர்ட் பண்ணுறதுக்காக நம்மளா தான் நம்ம எலிமினேட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ எங்கெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம்னு ஈஸியாக நம்மளால் கணிக்க முடியும் இல்லையா? ஸோ அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நம்ம மிஸ்டேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எதிர்பார்ப்பு. அதுலேயும் தாண்டி யார் வர்றாங்க அப்படிங்கிறது தான் அவங்க தான் அவங்களுக்கு தேவை. கரெக்டாக மோஸ்ட் ஆஃப் த ஸ்கில்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் அவங்களுக்கு தேவை. எந்த சுச்சுவேஷன்லையும் எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டினில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட்டையும் கண்டுபிடிக்கணும், ஆன்சரில் இருக்கக்கூடிய பிளாகையும் கண்டுபிடிக்கணும். ஐ மீன் 4 ஆன்சரில் ஒரு ஆன்சர் கண்டிப்பாக கரெக்டான ஆன்சர். ஸோ அந்த ஆன்சரை எது கரெக்டான ஆன்சர்னு மீதி இருக்க 3 ஆன்சர் என்ன பண்ணுவாங்க, மறைச்சி வச்சுருப்பாங்க. குரூப்பில் டூப்பு மாதிரி கரெக்டாக ஒரிஜினல் உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம கண்ணு முன்னாடியே ஆன்சர் இருக்குது. பட் இதுதான் ஆன்சருங்கிறத நம்ம கரெக்டாக பிக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். மீதி இருக்கக்கூடிய எலிமினேட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது வேறு, டைரெக்டாக நம்ம ஆன்சரை மட்டும் பிக் பண்ணிவிட்டு வர்றது வேறு. 2 கேட்டகரி. நல்ல ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கரெக்டாக உண்மையான ஆன்சரை நம்ம ஷேர் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். சப்போஸ் ஆசிலேஷனில் வர ஆன்சராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே ட்விஸ்ட் வச்சுருவாங்க இல்லையா? 2 ஆன்சரில் எது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா எல்லா ஆன்சரும் கரெக்டான கெஸ்ஸில் போட முடியாது இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படிங்கிறத. ஸோ அதனால் எல்லா கொஸ்டினுமே இது பொதுவான காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். படிக்கும் பொழுதே தெளிவாக ஒரு டைம் படிச்சிக்கலாம், ஆன்சரும் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆன்சர் நம்ம பார்க்குறதுனால ரொம்ப தைரியமாக சொல்கிறோம் இதுக்கு இதுதான் ஆன்சர்னு. பட் கொஷின் பேப்பர் உண்மையாக எக்ஸாம் ஹாலில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஃபியர் இருக்கும், எவ்வளோ பதட்டம் இருக்கும், எவ்வளோ டென்ஷன் இருக்கும்னு சொல்லி அந்த வார்த்தையை பார்க்காம கூட தவறு பண்ணியிருப்போம். ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் இப்போ வரக்கூடியவங்களுக்காக தான். ஓகே, டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஷின் பேப்பருக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிழையற்ற அக்ரிணை பன்மை துறை கண்டறிக. பிழையற்ற அக்ரிணை பன்மை துறை கொண்டறிக. அவன் அல்லல் மரம் அன்று, அவை அல்ல அவன் அல்ல. ஆன்சர் வந்து அவை அல்ல. பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரறிய. ஆன்சர் வந்து அவை அல்ல. அடுத்தது சரியான தொடரை தேர்வு செய்க. மாடுகள் மேய்ந்தது, பறவைகள் பறந்தது,
மரம் வளர்ந்தன, செடி கொடிகள் காற்றில் அசைந்தன. ஆன்சர் வந்து செடி கொடிகள் காற்றில் அசைந்தன. சரியான தொடர் வந்து சரி, செடி கொடிகள் காற்றில் அசைந்தன. அடுத்தது பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆடு ஊ வந்தாள், மகடு வந்தான், மகடு வந்தாள், சாத்தி வந்தான். ஆன்சர் வந்து மகடு வந்தாள். பிழையற்ற தொடர் வந்து மகடு வந்தாள். அடுத்ததாக அடி தாவரம். ஸோ தட்டுக்கு வந்து தாவரம் வந்து சோளம். தட்டு சோளம். களி கரும்பு. களை மூங்கில். அடி வேம்பு. ஸோ தட்டு சோளம், களி கரும்பு, களை மூங்கில், அடி வேம்பு. அடுத்ததாக யானையின் ஒளிமரபு. யானை வந்து நம்மளுக்கு தெரியும் பிளிரும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி நம்ம பார்த்த உடனே டக்குன்னு அடிப்போம் இல்லையா, இதே மாதிரி தான் எல்லா ஆன்சரும் நம்ம பண்ணணுங்கிறது தான் ஆசை. அப்படி இருந்தால் நம்மளால் காம்படிஷன் அப்படிங்கிறதே நம்ம தூக்கி போட்டுருவோம் தானே, அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்காது. எல்லா ஆன்சரும் இந்த மாதிரி நம்ம பிக் பண்ணிட்டோம்னா தைரியமாக கான்ஃபிடண்ட்டாக அடிப்போம். அந்த மாதிரி இது மாதிரி தான் நம்ம ப்ரிப்பரேஷனும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஆசை தான். யானையின் ஒளிமரபை வந்து கண்டறிய. யானை வந்து பிளிரும். மானின் 2 சொல்லி நீ தொகை மரபு சொல்லை கண்டறிய. மந்தை, நிறை, கணம், கூட்டம். மானின் தொகை மரபு சொல் வந்து கணம் 3 சொல்லி தான். அடுத்தது யாதும் ஊரே யாவரும் கேளீர். பாடல் வரியில் கேளீர் என்னும் சொல்லிற்கு எதிர்ச்சொல் தருக. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் வரியில் கேளீர் என்னும் சொல்லிற்கு எதிர்ச்சொல் தருக. கேளீர்னு நம்மளுக்கு தெரியும் உறவினர். ஸோ அப்போ உறவினர் ஆப்போசிட் என்னது? பகைவர். ஸோ ஆன்சர் வந்து பகைவர். இதில் பாருங்கள் மீதி எல்லாமே ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்துக. கானா பறவை. கா பறவை. கா தராசு. தே கொள்ளுகை. நீ உறுதி. கா பறவை. கா தராசு. தே கொள்ளுகை. நீ உறுதி. அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிய. செற்றார் உற்றார் நன்னார் ஒன்னார். பொருந்தா சொல்லை கண்டறிய. செற்றார் உற்றார் நன்னார் ஒன்னார். ஆன்சர் வந்து உற்றார். ஆன்சர் வந்து உற்றார். அடுத்தது அகரவரிசைப்படி சொற்களை அமைக்க. ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். கருவூலம், களம், கவரிமான், களத்து மேடு. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து மீதி ஆப்ஷன் சொல்லிடலாம். கருவூலம், களத்துமேடு, கவரிமான், களம்பூச்சு. கவரிமான், கருவூலம், களத்துமேடு, களம்பூச்சு. கருவூலம், களம்பூச்சு, கவரிமான், களத்துமேடு. களம்பூச்சு, கவரிமான், கருவூலம், களத்துமேடு. ஸோ ஆன்சர் வந்து கருவூலம், களம்பூச்சு, கவரிமான், களத்துமேடு. ஸோ எல்லாமே காவரிசை. ஈஸி, ரொம்ப ஈஸி. அடுத்தது காணாச்சா வரிசையில் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு ரூ, அப்புறம் யாரா, லா, வா, லா, லா. ஸோ களம்பூச்சு, கவரிமான், களத்துமேடு ஆன்சர். அடுத்தது வேர்க்குரு. வேர்க்குரு சொல்லின் பேச்சு வழக்கு. வேர்க்குரு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு. வேர்க்குரு, வியர்வை, வியர்வை. ஆன்சர் வந்து வேர்க்குரு. வேர்க்குரு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு வந்து வேர்க்குரு. காகத்திற்குரிய மற்றொரு பெயர். காகத்திற்குரிய மற்றொரு பெயர் புட்டில், புட்டி, புட்டம், புட்டகம். ஆன்சர் வந்து புட்டம். காகத்திற்குரிய மற்றொரு பெயர் புட்டம். அன்பிற்குரியவன் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஸ் என்றழைப்பர். புன்கண்ணீர் 3 சுழியின். புங்கண்ணீர் புயங்கண்ணீர். புன்கண்ணீர் 2 சுழியின். அன்பிற்குரியவன் துன்பம் கண்டு பெருகும் நீர். புன்கண்ணீர் 2 சுழியின். அடுத்ததாக வெற்றி, வீரம், வழி ஆகிய பொருள்களை தரும் சொல். வெற்றி, வீரம், வழி ஆகிய பொருள்களை தரும் சொல். விரல், வல்லினரா. வென்றி, விரல், வரம். ஸோ ஆன்சர் வந்து விரல், வல்லினரா. ஓகே, அடுத்தது பிரித்தெழுதுக. வேனன்மை என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. வேனன் கூட்டல் மை, வேன் கூட்டல் அண்மை, வேன் கூட்டல் நன்மை, வேல் கூட்டல் நன்மை. வேனன்மை என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. வேல் கூட்டல் நன்மை. அடுத்து சேர்த்தெழுக. அது கூட்டல் அன்று என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது அதுவன்று, அதுவன்று, அதினன்று, அது அன்று. ஆன்சர் வந்து அதான்று. அது கூட்டல் அன்று என்னும் சொல்லை பிரித்தெழுது சேர்த்தெழுத கிடைப்பது அதான்று. அடுத்தது சேர்த்தெழுதுக. உள் கூட்டல் மனம். உண்மனம், உண்மனம் 2 சுழியின் 3 சுழியின் கொடுத்துருக்காங்க. உள்மனம், உண்மனம். ஸோ உள் கூட்டல் மனம் சேர்த்தெழுது கிடைப்பது உண்மனம் 3 சுழியினில் வரணும். அடுத்தது பொறுத்துக. அனுராகம். அனுராகம் அப்படின்னா மிக்க ஆசை. அனுராகம் 2 சுழி நூ வந்துச்சுன்னா ஒத்த காதல். ஏனம் 3 சுழி நா வந்தால் மான். ஏனம் 2 சுழி நா வந்தால் பாவம். அனுராகம் மிக்க ஆசை. அனுராகம் ஒத்த காதல். ஏனம் 3 சுழி நா வந்தால் மான். ஏனம் 2 சுழி நா வந்தால் பாவம். அடுத்தது அப்பாவி என்னும் சொல் பிழை சொல்லினில் அச்சொல்லின் திருத்தச் சொல்லை காண்க. அடப்பாவி, அற்பாவி, அற்ப பாவி, அற்ப ஆவி. ஸோ அப்பாவி என்னும் சொல் பிழை எனில் அச்சொல்லின் திருத்தச் சொல் வந்து அற்ப ஆவி அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது கூற்று, காரணம். ஏது, யாது என்னும் சொற்கள் சுட்டுச் சொற்களாகும். காரணம் ஏ, யா என்னும் சுற்றளத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன. ஸோ இந்த கூற்று காரணத்தை பொறுத்த வரைக்கும் கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் சரி. கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று தவறு, காரணம் தவறு. ஸோ ஆன்சர் வந்து கூற்று தவறு, காரணம் தவறு. கூற்று வந்து ஏது, யாது என்னும் சொற்கள் கூட்டுச் சொற்களாகும். தவறு. காரணம் ஏ, யா என்னும் சுற்றளத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன. தவறு. ஸோ கூற்றும் தவறு, காரணம் தவறு. அடுத்தது பொறுத்துக. அது நாய். அது நாய் அப்படிங்கிறது அஃறிணை ஒருமை. அவர், அவர்கள். அவர், அவர்கள் அப்படிங்கிறது உயர்திணை பன்மை. அவை நாய்கள் அப்படிங்கிறது அஃறிணை பன்மை. தங்கை உயர்திணை பெண்பால் ஒருமை. அது நாய் அஃறிணை ஒருமை. அவர், அவர்கள் உயர்திணை பன்மை. அவை நாய்கள் அஃறிணை பன்மை. தங்கை அப்படிங்கிறது உயர்திணை பெண்பால் ஒருமை.
அடுத்து இளஞ்சி என்னும் சொல் எம்மொழி சொல் அன்று அப்படின்னு கேட்குறாங்க. டச்சு, ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீசியம், தமிழ். இளஞ்சி என்னும் சொல் எம்மொழி சொல் அன்று அப்படின்னா போர்ச்சுகீசியம். ஆன்சர் வந்து போர்ச்சுகீசியம். அடுத்து சுருக்க குறியீட்டின் விளக்கம். உத்தமம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. உத்தமம் உலகத் தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம், உலகத் தமிழ் மன்றம், உலகத் தமிழ் ஆராய்ச்சி மன்றம், உலகத் தமிழ் சங்கம். ஆன்சர் வந்து உலகத் தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம். உத்தமம் அப்படின்னா உலகத் தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம். அடுத்து தமிழ்ச்சொல்லை கண்டறிக. சாவி, பொத்தான், சோப்பு, பிண்டம். ஆன்சர் வந்து பிண்டம். தமிழ்ச்சொல்லை வந்து பிண்டம். அடுத்ததாக ஒற்றுப்பிழை சரி செய்க. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் வளரும். ஸோ ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வள்ளலார் அருளிய வழிகளை கடைப்பிடித்து ஒழுகினால் மனிதநேயம் வளரும். வள்ளலார் அருளிய, அதாவது வள்ளலார் அருளிய ரெண்டையும் முயற்சி பண்ணி, வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் வளரும். அடுத்ததாக வள்ளலார் அருளிய வழிகளை கடைப்பிடித்து ஒழுகினால் மனிதநேயம் வளரும். அடுத்ததாக வள்ளலார் அருளிய வழிகளை கடைப்பிடித்து, அந்த கடைப்பிடித்து வந்து ஸ்பேஸு, ஒழுகினால் மனிதநேயம் வளரும். அது கரெக்டு. ஸோ வள்ளலார் அருளிய வழிகளை கொடுக்கணும். அதை கடைப்பிடித்து வரணும், ஸ்பேஸ் வரணும், ஒழுகினால் மனிதநேயம் வளரும். அதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. குவிந்தன, குவித்தனர். ஸோ ரெண்டை வச்சு தான் நம்மளுக்கு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். அடுத்த ஆப்ஷன் வந்து அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவித்தனர், தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். அமைச்சர்கள் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவித்தனர், தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவிந்தனர். அமைச்சர்கள் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தனர், தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். ஸோ சரியான ஆன்சர் வந்து அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். ஸோ அது அக்ரிணை, இது உயர்திணை. அதுதான் ஞாபகம், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்ச மலர். என்ன செய்வதால் வாடுவர் விருந்தினர்? அண்ட் ஆப்ஷன் வந்து வரவேற்கவில்லையானால், இனிய மொழி பேசவில்லையானால், கடுஞ்சொற்கள் பேசினால், முகம் தீர்ந்து நோக்கினால். ஆன்சர் வந்து முகம் தீர்ந்து நோக்கினால். மோர்ந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்ச மலர் என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர்னா முகம் தீர்ந்து நோக்கினால்ங்கிறது ஆன்சர். விருந்து போட்டதில் வரும் இல்லையா, காசி காண்டம். ஓகே. அடுத்ததாக மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதவர் என்ற அடியில் இடைபெற்ற நீதி நூலை கண்டறிக. நாலடியார், திருக்குறள், இன்னார் இருப்பது நான்மணிக்கடிகை. ஆன்சர் வந்து நான்மணிக்கடிகை. மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதவர் என்ற அடியில் இடம்பெற்ற நூல் வந்து நான்மணிக்கடிகை. ஓதலில் சேர்ந்ததன்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல். ஓதலில் சேர்ந்ததன்று ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறது நாலடியார், முதுமொழிக்காஞ்சி, பழமொழிக்காஞ்சி, இன்னார் இருப்பது. ஆன்சர் வந்து முதுமொழிக்காஞ்சி. ஓதலில் சேர்ந்ததன்று ஒழுக்கமுடைமைங்கிறது முதுமொழி காலேஜில் வருது. ஏழாவதில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கு உரிய அறக்கருத்து என்ன? ஏழாவதில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கு உரிய அறக்கருத்து என்ன? தீண்டாமை, ஒழுக்கமுடைமை, கொல்லாமை, அறிவுடைமை. ஆன்சர் வந்து கொல்லாமை. ஏழாவதில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய கருத்து வந்து கொல்லாமை. ஸோ அடுத்து உவே சாமிநாதன் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர். ஓவே சாமிநாதன் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் வந்து மனவாசம், சுயசரிதம், என் சரிதம், என் கதை. ஆன்சர் வந்து என் சரிதம். உவே சாமிநாதன் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் வந்து என் சரிதம். அடுத்தது பெருஞ்சித்தினாரால் நடத்தப்படாத இதழை தேர்வு செய்க. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தேசபக்தன், தமிழ் நிலம். ஸோ ஆன்சர் வந்து தேசபக்தன். பெருஞ்சித்தினாரால் நடத்தப்படாத இதழ் வந்து தேசபக்தன். மீதி வந்து அவர் நடத்தினது தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம்னா அவர் நடத்தின எக்ஸாம். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து தேசபக்தன், நடத்தப்படாது. கனலி ரெண்டு சொல்லினா சொல்லாதை குறிக்காத சொல். கனலி ரெண்டு சொல்லினா வரும். என்ற சொல்லை குறிக்காத சொல் எனக்கு சூரியன், நெருப்பு, பன்றி, கரும்பு. ஆன்சர் வந்து கரும்பு. கனலி அப்படிங்கிறது சொல்லை குறிக்காத சொல் வந்து கரும்பு. அப்போ மீதி எல்லாமே கனலியை தான் குறிக்குது. சூரியன், நெருப்பு, பன்றி எல்லாமே கனலி அப்படிங்கிற வார்த்தையை குறிக்குது. அடுத்தது இரவில் மாட்டி இலங்குச்சுடர் நெகிழி, உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. இச்சங்க செய்யுளை இயற்றிய ஆசிரியரை கண்டறிய. இரவில் மாட்டிய இலங்குச்சியூர் நெகிழி, உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை அப்படிங்கிற இச்செய்யுளை இயற்றிய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. உறையூர் முதுகோட்டனார், உறையூர் முதுகூற்றனார், உருத்திரங்கண்ணனார், உறையூர் இளம்பொன் வணிகனார். ஸோ ஆன்சர் வந்து உருத்திரங்கண்ணனார். இரவில் மாட்டி இலங்குச்சூர் நெகிழி, உறவின் அழுகத்து ஓடுகளம் கரையும் துறை அப்படிங்கிறது உருத்திரங்கண்ணனார் வந்து இயற்றியது. பிளாகர், BLOGGER பொருத்தமான தமிழ்ச்சொல்லை தேர்வு செய்க. வலையொலி, வலைப்பதிவர், காணொலி படைப்பாளர், தளவமைப்பாளர். ஆன்சர் வந்து வலைப்பதிவர். பிளாகர் அப்படின்னா வலைப்பதிவர். பிறமொழிச்சொல்லை தேர்ந்தெடுக்க. பிறமொழிச்சொல்லை தேர்ந்தெடுக்க. நிறைவு, வெளியீடு, வாடகை, ஒழுங்கு. ஆன்சர் வந்து வாடகை. பிறமொழிச்சொல் வந்து வாடகை. அடுத்ததாக கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாங்களுக்கு விடைகளை தேர்ந்தெடுக்கணும். நேற்றை போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை என்கிற நியதியை அறிந்து நாளும் கற்கிற கட்டாயம் வருகிற பொழுது நாம் மீளவும் இளையோராகி பயிலத் தொடங்குகிறோம். புற தேவைகளுக்கான அறிவுசார் நூல்களும் அகத்தேவைகளுக்கான அறம்சார் நூல்களும் நம்முன் பக்கங்களாய் விரிந்து கிடக்கின்றன. மனிதன் இரு கால்களை ஊன்றி நடக்க பழகுதியிலிருந்து பெற்ற வளர்ச்சிக்கு இன்னும் முடியவில்லை. நடை ஒன்றுதான் நாம் உடல் நலம் பேணும் பயிற்சிகள் முதன்மையான ஒன்று என்று மருத்துவர் வலியுறுத்துகிறார்கள். அது புறநடை. அதுபோல் இளமையில் கற்க தொடங்கி அகநடை பயிற்சி காலம் முழுவதும் தொடர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இளமையில் கற்றல் என்பது இளமையாக இருக்க உதவும் கலையாக மலர்கிறது என்பதை உணர்த்துகிறது. ஸோ இப்போ என்னென்ன கொஸ்டின் பார்த்தோம். உள்ள தேவைகளுக்காக நம்முன் இருப்பவை வந்து
கல்வி, அறவுசார் நூல்கள், அறநூல்கள், கலைக்கொடுங்கள். ஆன்சர் வந்து அறநூல்கள். உள்ள தேவைகளுக்கான முன்னுரிமை என்னது? அறநூல்கள். இளமையாக இருக்க உதவும் கலை. இளமையாக இருக்க உதவும் கலை அகநடை பயிற்சி, புறநடை பயிற்சி, மருத்துவம், கல்வி. இளமையாக இருக்க உதவும் கலை வந்து கல்வி. ஆன்சர் வந்து கல்வி. மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகள் முதன்மையானது. மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சி முதன்மையானது. புறநடை பயிற்சி, அகநடை பயிற்சி, மூச்சு பயிற்சி, வாசிப்பு பயிற்சி. ஆன்சர் வந்து புறநடை பயிற்சி. மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகள் முதன்மையானது புறநடை பயிற்சி. வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று எது? வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டியது ஒன்று எது? புறநடை பயிற்சி, அகநடை பயிற்சி, வாசிப்பு பயிற்சி, ஒழுக்க நெறிகள். ஆன்சர் வந்து அகநடை பயிற்சி. வாழ்நாள் காலம் முடிய பின்பற்ற வேண்டிய ஒன்று வந்து அகநடை பயிற்சி. கற்க வேண்டும் என்கிற அவசியம் வருகிற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. படிப்பாளியாக, அறிஞராக, ஆரோக்கியமாக, இளமையாக. ஆன்சர் வந்து இளமையாக. கற்க வேண்டும் என்கிற அவசியம் வருகிற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம்? இளமையாக. அடுத்ததாக இடியோசை கேட்ட நாகம் போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் பொருளை தருங்க. இடியோசை கேட்ட நாகம் போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் பொருளை தருங்க. வன்மம், ஏக்கம், மிரட்சி, திரட்சி. ஆன்சர் வந்து மிரட்சி. இடியோசை கேட்ட நாகம் போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் பொருள் வந்து மிரட்சி. நீரு பூத்த நெருப்பு போல. நீரு என்பதன் பொருள் என்ன? நீரு பூத்த நெருப்பு போல. நீரு என்பதன் பொருள் என்ன? சாம்பல், மண் கலவை, நீர் கலவை. நீரு என்பதன் பொருள் வந்து ஆன்சர் வந்து சாம்பல். நீரு பூத்த நெருப்பு போல. நீரு என்பதன் பொருள் வந்து சாம்பல். அடுத்ததாக பொருளிலிருந்து பொறுத்துக. ஓதுதல் அப்படின்னா காதில் மெல்ல சொல்லுதல். ஓதுதல் காதில் மெல்ல சொல்லுதல். மொழிதல் அப்படின்னா திருத்தமாக சொல்லுதல். மொழிதல் திருத்தமாக சொல்லுதல். விளம்புதல் அப்படின்னா பலரறிய சொல்லுதல். விளம்புதல் பலரறிய சொல்லுதல். உலர்தல் அப்படின்னா ஒன்றுக்கொன்று சொல்லுதல். உலர்தல் அப்படின்னா ஒன்றுக்கொன்று சொல்லுதல். ஸோ ஓதுதல் காதில் மெல்ல சொல்லுதல். மொழிதல் திருத்தமாக சொல்லுதல். விளம்புதல் பலரறிய சொல்லுதல். உலர்தல் ஒன்றுக்கொன்று சொல்லுதல். அடுத்ததாக பழமொழியினை நிறைவு செய்க. பழமொழியினை நிறைவு செய்க. மாலையை சுற்றி பிறந்த பிள்ளை டேஸ் ஆகாது. மாலையை சுற்றி பிறந்த பிள்ளை டேஸ் ஆகாது. அம்மாவுக்கு, தாத்தாவுக்கு, தங்கைக்கு, மாமனுக்கு. ஆன்சர் வந்து மாமனுக்கு. மாலை சுற்றி பிறந்த பிள்ளை மாமனுக்கு ஆகாது. அடுத்ததாக மீதுன் விரும்பியல் என்று ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழி கண்டறிக. மீதுன் விரும்பியல் என்ற ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழி கண்டறிக. நோயற்ற வாழ்வை குறைவற்ற சொல்லும். நீரடித்து நீர் விலகாது. உப்பிட்டவரை உள்ளவருமே நொறுங்க தின்றால் 100 வயது. ஆன்சர் வந்து நொறுங்க தின்றால் 100 வயது. மீதுன் விரும்பியல் என்ற ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழி கண்டறிக. ஆன்சர் வந்து நொறுங்க தின்றால் 100 வயது. அடுத்ததாக புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பை எத்துறை சார்ந்தது அன்று கண்டறிக. இயற்கை வளங்கள் துறை, உயர்கல்வித்துறை, சுற்றுச்சூழல் துறை, வனத்துறை. புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பு எத்துறையை சார்ந்ததென்று கண்டறிக. ஸோ எந்த துறையை சார்ந்தது? இயற்கை வளங்கள் துறை வந்து ஆன்சர். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டை கேட்குறாங்க இல்லையா? எந்த இத்துறை சார்ந்ததென்று கேட்குறாங்க. ஓகே, அப்போது இயற்கை வளங்கள் துறை. அடுத்ததாக பொறுத்துக. பிரேசிங்ஸ் அப்படின்னா கட்டுச்சட்டங்கள். கட்டுச்சட்டங்கள். பிரிக்யூட் அப்படின்னா கட்டி. பிரிக்யூட்டி அப்படின்னா கட்டி. சிமெண்ட் அப்படின்னா பைஞ்சுதை. வெனீர் அப்படின்னா மெல்லுரை. பிரேசிங்ஸ். ஓகே, எப்படி சார்? பிரேசிங்ஸ் அப்படின்னா கட்டுச்சட்டங்கள். பிரிக்யூட்டி அப்படின்னா கட்டி. சிமெண்ட்னா பைஞ்சுதை. வினீர்னா மெல்லுரை. ஸோ அடுத்ததாக அசாலியன்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். தாக்குபவர், முன் மரபினர், உறவினர், புனைவு நபர். ஸோ அசாலண்ட் அப்படின்னா இணையான தமிழ் சொல் வந்து தாக்குபவர். அடுத்த பொறுத்துக. அரட்டி அப்படின்னா கத்திமுனை குன்று அரட்டி. அரேனசியஸ் ராக் அப்படின்னா மணற்பாறை. அரேசியஸ் ராக் அப்படின்னா மணற்பாறை. அர்கீலியஸ் ராக் அப்படின்னா களிமண் பாறை. அப்பிலைட் அப்படின்னா இடையாள கிரானைட் பாறை. அரட்டி அப்படின்னா கத்திமுனை குன்று. அரேசியஸ் ராக் அப்படின்னா மணற்பாறை. அர்கீலியஸ் ராக் அப்படின்னா களிமண் பாறை. அப்பிலைட் அப்படின்னா இடையாள் கிரானைட் பாறை. சரியான திருக்குறளை கண்டறிக. சொல்லுக சொல்லில் சொல்லற்க பயனுடைய சொல்லில் பயனிலா சொல். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சது ஆன்சர் மட்டும் பார்த்துடலாம். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். அப்போ என்ன பண்ணோன்னா 20 அதிகாரத்தில் இருக்க திருக்குறளை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் போல. ஓகே, சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். ஆன்சர். அடுத்தது செய்பாட்டு வினை தொடரை கண்டறிக. குமரன் பாடம் பயின்றான். இளங்கோவடிகள் சிலப்பதிகம் இயற்றினார். கபிலர் குறிஞ்சிப்பாட்டு இயற்றினார். தை கொண்டாட பெற்றது. செய்யப்பாட்டு வினை தொடரை கண்டறிக. ஆன்சர் வந்து தை கொண்டாட பெற்றது. அடுத்தது குமணன் நடந்தான் இத்தொடரில் உணர்த்தும் வினையை கண்டறிக. குமணன் நடந்தான் இத்தொடரில் உணர்த்தும் வினையை கண்டறிக. தன்வினை, பிறவினை, பொதுவினை, எதிர்மறை வினை. ஆன்சர் வந்து தன்வினை. குமணன் நடந்தான் இத்தொடரில் உணர்த்தும் வினை வந்து தன்வினை.
அடுத்ததாக சரியான துறை கண்டறிக. கிளைகள் முறிந்து விழுந்தன, மரம் வேகமாக வளர்ந்தன, குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின, யானைகள் குட்டிகளுடன் சென்றது. ஆன்சர் வந்து குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின. சரியான தொடர் வந்து குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின. அடுத்து பொருத்தமான காலத்தை சுட்டுக. கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான் அப்படிங்கிறது, கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான் அப்படிங்கிறது எந்த காலம் கேட்குறாங்க? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், கூதிர்காலம். நிகழ்காலம். கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான் அப்படிங்கிறது நிகழ்காலம். அடுத்ததாக புல்வாய், நவ்வி, உலை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல்லை கண்டறிக. புல்வாய், நவ்வி, உலை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல்லை கண்டறிக. பிணை, நாகு, அளவு, பெட்டை. அழகு, பெட்டை. ஆன்சர் வந்து பிணை. 3 சொல்லினேன். புல்வாய், நவ்வி, உலை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல்லை கண்டறிக. ஆன்சர் வந்து பிணை. அடுத்ததாக உறுதிக்கூற்று காரணம். உறுதிக்கூற்று ஆ, ஓ, ஏ, யா ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வரும் இடங்களில் வினாக்குறி இட வேண்டும், ஏனெனில் இவை வினாச்சொற்கள். ஸோ ஆன்சர் வந்து உறுதிக்கூற்று சரி, காரணமும் சரி. ஆ, ஓ, ஏ, யா ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வரும் இடங்களில் வினாக்குறி இட வேண்டும், சரி, ஏனெனில் இவை வினாச்சொற்கள். கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்ததாக பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படுத்தும் நிறுத்தற் குறியீடு. பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்தற் குறியீடு பகர அடைப்புக்குறி. ஸோ என்னென்ன ஆப்ஷன்னா விடுகுறி, உடுக்குறி, மேற்கோள் குறி, பகர அடைப்புக்குறி. ஆன்சர் வந்து பகர அடைப்புக்குறி. பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்தற் குறியீடு வந்து பகர அடைப்புக்குறி. அடுத்தது தேவநாய பாவனார் கூட்டு கிளவியாக்க புனர் வாக்கியம், கூட்டு கிளவிய புனர் வாக்கியம் என்று எதனை கூறுகிறார்? மாறுபட்ட நிலைகளை ஒருவாய் பல பயனிலைகள் கொண்டு முடிதலை, சொற்பொருள் கூறுமிடத்து ஒப்புமைப்படுத்துதலை. ஆன்சர் வந்து ஒப்புமைப்படுத்துதலை. தேவநாய பாவனார் கூட்டு கிளவிய புனர் வாக்கியம் என்று எதனை கூறுகிறார்? ஒப்புமைப்படுத்துதலை. ஆன்சர் வந்து ஒப்புமைப்படுத்துதல். அடுத்து அடவி என்னும் சொல்லின் பொருள். நம்மளுக்கு தெரியும் அடவினா காடு தான். ஓகே, அடவி என்னும் சொல்லின் பொருள் ஆறு, பக்கம், காடு, நிலம். அடவி என்னும் சொல்லின் பொருள் வந்து ஆன்சர் வந்து காடு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னு அடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் எல்லா ஆன்சரும் இருந்தால் சூப்பராக இருக்கும். நம்ம பிரெயின் இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும் போல். அடவி என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் வந்து காடு. அடுத்து பரியங் கூர்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா குறின். பரியது கூர்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா குறின். இக்குறட்பாவில் மிகுதி என்னும் சொல் உணர்த்தும் பொருளை கண்டறிக. 559 குறளா. மிகுதி என்னும் பொருளை உணர்த்தும் சொல் பரியது கூர் கோட்ட யானை. ஆன்சர் வந்து கூர். பரியது கூர்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா குறின். மிகுதி என்னும் பொருளை உணர்த்தும் சொல் வந்து கூர். அடுத்ததாக திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கின்றது இத்தொடரின் ஒருபொருள் பன்மொழி என்ன? திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது இத்தொடரின் ஒருபொருள் பன்மொழி என்ன கேட்குறது? திருமால் குன்றம் உயர்ந்து ஓங்கிய, ஓங்கி நிற்கும், குன்றம் உயர்ந்தது. ஆன்சர் வந்து உயர்ந்து ஓங்கிய. திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கின்றது இத்தொடரின் ஒருபொருள் பன்மொழி உயர்ந்து ஓங்கிய. ஆன்சர். அடுத்தது இருபொருள் குறிக்கும் சொற்களை பொறுத்துக. கருத்து அப்படின்னா கோபித்து சினந்து. கிராய் கருஞ்சேற்று நிலம் புற்கரடு. கோரல் கொள்ளல் கோளிழைத்தல். உரையல் பிணக்கு மாறுபாடு. கருத்து கோபித்து சினத்து. கிராய் கருஞ்சேற்று நிலம் புற்கரடு. கோரல் கொள்ளல் கோளிழைத்தல். உரையல் கோபித்து சினந்து. அடுத்து உதகை என்ற சொல்லின் மருவு சொல்லின் ஊர் பெயரை கண்டறிக. உதகை என்ற சொல்லின் மருவு சொல்லின் ஊர் பெயரை கண்டறிக. ஒருகை மண்டலம், உதகமண்டலம், ஊத்துக்கோட்டை, மலைநாடு. ஆன்சர் வந்து உதகமண்டலம். உதகை என்ற மருவு சொல்லின் ஊர் பெயர் வந்து உதகமண்டலம். அடுத்து பிழை திருத்துக. மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். மனிதன் மொழியின் வளர்ச்சியை கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். அது, அஃது, இது, இஃது. ஆன்சர் வந்து அது. அஃது அப்படின்னு அஃது சாரி. மனித மொழியின் வளர்ச்சியை கண்டு அஃது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். ஆன்சர் வந்து அஃது. இவனுக்கு வீடு ஒன்று டேஸ் 2 இருக்கிறது. இவனுக்கு வீடு ஒன்று டேஸ் 2 இருக்கிறது மற்றும் இல்லை அல்லது தான். ஆன்சர் வந்து அல்லது. இவனுக்கு வீடு ஒன்று அல்லது 2 இருக்கிறது. அடுத்தது பொறுத்துக. கடற்கரை சாலை வந்து 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகுத்தொகை. புதுமனை புகுவிழா அப்படிங்கிறது 7ஆம் வேற்றுமை தொகை 3ஆம் வேற்றுமை உருவு. உரிமை குரல் அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகுத்தொகை. பருத்தி துணி அப்படிங்கிறது பயனும் உடன் தொகுத்தொகை. கடற்கரை சாலைங்கிறது 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகுத்தொகை. புதுமனை புகுவிழா அப்படிங்கிறது 7ஆம் வேற்றுமை தொகை 3ஆம் வேற்றுமை உருவும். உரிமை குரல் அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகுத்தொகை. பருத்தி துணி அப்படிங்கிறது பயனும் உடன் தொகுத்தொகை. அடுத்து பொருள் கண்டுகிற மா பொருள் என்னன்னு கேட்குறாங்க. வண்டு, ஆகாயம், இயமம், இளமை, மண், மான், இயமம், வண்டு. ஆன்சர் வந்து இயமம், வண்டு. மா பொருள் வந்து இயமம், வண்டு. அடுத்தது நகர 2 சொல்லினா 3 சொல்லினா நகர. வேறுபாட்டில் பொறுத்துக. அந்நாள் 2 சொல்லின்னு வந்துன்னா அவள் அப்படின்னு அர்த்தம். உன்னல் 2 சொல்லியின் வந்துச்சுன்னா நினைத்தல் அப்படின்னு அர்த்தம். முன்னாள் 2 சொல்லியின் வந்தால் முற்காலத்தின் அர்த்தம். எந்நாள் 2 சொல்லின்னு வந்தால் என்று சொல்லால் அப்படின்னு அர்த்தம்.
அந்நாள் 2 சொல்லின் வந்தால் அவள், உன்னாள் அப்படின்னு 2 சொல்லின் வந்தால் நினைத்தல், முன்னாள் 2 சொல்லின் வந்தால் முற்காலத்தில், எந்நாள் 2 சொல்லின் வந்தால் என்று சொல்லாள். அடுத்தது நாற்றிசியம் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று ஆகா தாமே ஆம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவதில் பழமொழி 400 4வது பாடல். இப்பாடலில் இனவெழுத்து இடம்பெற்றுள்ள சொல் எது கேட்குறாங்க. ஆற்றிசியம் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று ஆகா தமவே ஆம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவதில் பழமொழி 400. இப்பாடலில் இன எழுத்து இடம்பெற்ற சொல் எதுன்னு கேட்குறாங்க. நாடு இல்லை தமவே ஆம் ஆற்றுணா வேண்டுவது. ஆன்சர் வந்து வேண்டுவது அப்படிங்கிறது இன எழுத்து இடம்பெற்றுள்ள சொல். அடுத்து உறுதிக்கூற்று காரணம். சுற்றெழுத்துக்களை இடச்சுற்று என்றும் குறிக்கலாம். காரணம் வந்து அகம்புறம் என்ற சுற்றெழுத்தில் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டும் சரிதான். ஆன்சர் வந்து இரண்டும் சரி. உறுதிக்கூற்று சுற்றெழுத்துக்களை இடச்சுற்று என்றும் குறிக்கலாம். சரி. காரணம் வந்து அகம்புறம் என்ற சுற்றெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகிறது. ஸோ இரண்டும் சரி. கூற்றும் சரி, காரணம் சரி. அந்த மாதிரி. அடுத்து தொல்காப்பியம் குறிப்பிடும் உவன், உவள், உவர், உது, உவை என்பன என்ன அப்படி கேட்குறாங்க. தொல்காப்பியம் குறிப்பிடும் உவன், உவள், உவர், உது, உவை என்பன அண்மை சுட்டு, இடைநிலை சுட்டு, செய்மை சுட்டு, சுட்டி தீர்வு. ஆன்சர் வந்து இடைநிலை சுட்டு. தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவள், உவர், உது, உவை என்பன இடைநிலை சுட்டு. அடுத்து சொல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் கண்டறிக. சொல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயரை கண்டறிக. சொல்லாமை, சொல்லா, சொல்லிய, சொல்லுகின்ற. ஆன்சர் வந்து சொல்லாமை. சொல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயரை கண்டறிக. சொல்லாமைங்கிறது ஆன்சர். சொல் அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட வினையாளன் பெயர் வந்து சொல்லாமை. அறியாத பையன் என்பது எவ்வகை பெயரச்சை குறிக்கிறது. அறியாத பையன் என்பது எவ்வகை பெயரச்சை குறிக்கிறது. இறந்த கால பெயரச்சம், எதிர்கால பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம், திருநிலை பெயரச்சம். ஆன்சர் வந்து தெரிநிலை பெயரச்சம். அறியாத பையன் என்பது எவ்வகை பெயரச்சம், திருநிலை பெயரச்சம். சிறிய கடிதம் இத்துடன் எச்சவினை கண்டறிக. இறந்த கால பெயரச்சம், நிகழ்கால பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம், எதிர்கால பெயரச்சம். ஆன்சர் வந்து குறிப்பு பெயரச்சம். சிறிய கடிதம் இத்துடன் எச்சவகை வந்து குறிப்பு பெயரச்சம். ஆங்கில சொல்லை கண்டறிக. ஆங்கில சொல்லை கண்டறிக. அலமாரி, துட்டு, லாந்தர், உயில். ஆன்சர் வந்து உயில். ஆங்கில சொல்லை கண்டறிக. அலமாரி, துட்டு, லாந்தர், உயில். ஆன்சர் வந்து உயில். ஆங்கில சொல் வந்து உயில். அடுத்து எதிர்ச்சொல்லை பொறுத்துக. எதிர்ச்சொல்லை பொறுத்துக. அணுகு 3 சொல்லின்னு வந்தால் விலகு. அணுகு, விலகு. ஐயம், தெளிவு. ஐயம், தெளிவு. ஊக்கம், சோர்வு. ஊக்கம், சோர்வு. உண்மை, பொய்மை. நம்மளுக்கு இது ரொம்ப எளிமையாக தான் இருக்குது இல்லையா. அணுகு, விலகு, ஐயம், தெளிவு, ஊக்கம், சோர்வு, உண்மை, பொய்மை. அடுத்து எதிர்ச்சொல்லை கண்டறிக. எந்தை அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல்லை கேட்க. நுந்தை, தந்தை, நொந்தை, எந்தாய். போன கொஸ்டினோட இந்த கொஸ்டின் அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சு விட்டாங்க. ஓகே. எதிர்ச்சொல்லை கண்டறிக. எந்தை அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து நுந்தை எதிர்ச்சொல். எந்தைனா நுந்தை வந்து எதிர்ச்சொல். பிழையான தொடரை கண்டறிக. பிழையான தொடரை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போர்க்களத்து வீரர்கள் களத்தில் நீர் அருந்தினர். ஓகே. அரசாணை கண்டதும் ஆணைகள் காட்டிற்குள் விடப்பட்டன. ஓகே. குறைவில்லாமல் உண்ட நாய் குறைத்தது. ஓகே. பெருமழையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர். அந்த மலைத்து அப்படிங்கிறது தவறு. அந்த லை வந்து தவறு. ஓகே. அப்போது பெருமழையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர். அந்த தான் ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யும். தவறு எதுன்னு கேட்குறாங்க. அன்பு இருப்பது தான் உயிர் உள்ள உடல். அன்பு இருப்பது தான் உயிர் உள்ள உடல். அடுத்தது வந்து அன்பு இல்லாதது உயிரற்ற உடல். அன்புடையவர் தம் உடலும் பிறர்க்கே என்பர். அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர். ஆன்சர் வந்து அன்பு இல்லாதது உயிரற்ற உடல். இதுதான் தவறு. மீது எல்லாமே சரி. ஓகேவா. அன்பு இருப்பது தான் உயிர் உள்ள உடல். சரி. அன்பு உடையவர்கள் தம் உடலும் பிறர்க்கே என்பர். சரி. அன்பு இல்லாத எல்லா பொருளும் தமக்கே என்பர். சரி. அன்பு இல்லாதது உயிரற்ற உடல்ங்கிறது தவறு. அடுத்தது அன்றே ஒழிய விடல் என்ன வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார். அன்றே ஒழிய விடல் அப்படின்னு வள்ளுவர் எதனை குறிப்பிட. அன்றறிவாம் என்ன தரம் வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம் முடிவும் இடையூறும் அறிந்த செயல். ஆன்சர் வந்து நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம். அன்றே ஒழிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார். நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம். அடுத்ததாக கிளைஞரை அளக்கும் கோல் இது. கிளைஞரை அளக்கும் கோல் இதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வரும் துன்பம் இடுக்கண் களையும் நட்பு நட்பிலாங்கிழமை கீழ்திழா நட்பு. ஆன்சர் வந்து நமக்கு வரும் துன்பம். கிளைஞரை அளக்கும் கோல் வந்து நமக்கு வரும் துன்பம். அடுத்ததாக கூற்று காரணம். திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். காரணம் வந்து புலியை போன்ற கருப்பு மஞ்சளுமான வண்ணக்கோடுகளிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை ஆடுவர். ஸோ ஆப்ஷனை கொடுத்தனா கூற்று சரி, காரணம் தவறு. காரணம் என்பது கூற்றின் சரியான விளக்கம் அல்ல. ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து கூற்று சரி, காரணம் சரி. காரணம் என்பது கூற்றின் சரியான விளக்கம். அடுத்ததாக கூற்று தவறு, காரணம் தவறு. கூற்று தவறு, காரணம் சரி. ஸோ சரியான ஆன்சர் வந்து கூற்று சரி, காரணம் தவறு. காரணம் என்பது கூற்றின் சரியான விளக்கம் அல்ல. அதாவது திருப்புகழில் அருணகிரிநாத் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். சரி. புலியை போன்ற கருப்பு மஞ்சளமான வண்ணக்கோடுகளிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்ட இசை ஆடுவர்.
காரணம் வந்து தவறு. அதாவது காரணம் அப்படிங்கிறது கூற்றின் சரியான விளக்கம் அல்ல. அடுத்த கீழ்கண்டவற்றுள் சரியான விடையை தேர்வு செய்க. தென் திராவிட மொழிகள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம். தமிழ், கன்னடம், மலையாளம் குடகு. தமிழ், மலையாளம் குடகு கூயி. தமிழ் குடகு கூயி குறுக். ஆன்சர் வந்து தமிழ், கன்னடம், மலையாளம் குடகு. இதெல்லாமே தென் திராவிட மொழிகள். ஆன்சர் வந்து தமிழ், கன்னடம், மலையாளம் குடகு. இது வந்து தென் திராவிட மொழிகள். ஓகே. அடுத்ததாக கண்ணதாசன் குறித்து பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. கண்ணதாசன் குறித்து பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. 1949ஆம் ஆண்டு கலங்காத்திரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார். இயேசு காவியம் நூலுக்கு நூலாக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இவர் கவியரசு எனும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். ஸோ நம்மளுக்கு தெரியும் எது வந்து சரியானவற்றை அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணும், இயேசு காவியம் நூல் வந்து தான் தவறு இல்லையா, படிக்கிறப்ப தெரியுது. ஸோ அப்போ எது சரி, 1949ஆம் ஆண்டு கலங்காத்திரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார், சரி. இயேசு காவியம் எனும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார், தவறு. இவர் கவியரசு என்று சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார், சரி. அப்போது 1, 3 தான் கரெக்டு. இயேசுகாவின் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றாங்கிறது தப்பு. அடுத்து வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகளை கண்டறிக. வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகளை கண்டறிக. என்னென்ன ஆப்ஷன்னா தமிழ், ஆங்கிலம், உருது, ஃப்ரெஞ்சு. தமிழ், ஆங்கிலம், இந்தி, கிரேக்கம். தமிழ், ஆங்கிலம், உருது, சீனம். தமிழ், ஆங்கிலம், உருது, மலையாளம். ஆன்சர் வந்து தமிழ், ஆங்கிலம், உருது, ஃப்ரெஞ்சு. வேலுநாச்சியார் கண்டறிந்த மொழிகள் வந்து தமிழ், ஆங்கிலம், உருது, ஃப்ரெஞ்சு. ஆன்சர். அடுத்ததாக எவிடோர், EVILDOER என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் கண்டறிக. எவில்டோரர் அப்படின்னா அளவை அறிவாளர், கெடுப்பவர், நெஞ்சு கலப்பவர். ஆன்சர் வந்து கெடுப்பவர். எவில்டோரர் அப்படின்னா கெடுப்பவர். ஆங்கில சொல்லுக்கு என்ன சொல்லை கண்டறிக. ஓம்னிசென்ட், OMNISCINT. ஓம்னிசென்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. திடுக்கிட்ட நிலை, குழப்ப நிலை, எதுவும் அறியாத நிலை, எல்லாம் அறிந்த நிலை. ஓம்னிசென்ட் அப்படின்னா எல்லாம் அறிந்த நிலை. ஓம்னிசென்ட்னா ஆன்சர் வந்து எல்லாம் அறிந்த நிலை. அடுத்தது மறு ஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்பர். டேஸ் என்று அழைப்பர். மறு ஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் டேஸ் என்று அழைப்பர். ரிட் பெட்டிஷன், ஹேபிஸ் கார்பஸ், ரிவ்யூ பெட்டிஷன், ரிவிஷன் பெட்டிஷன். ஆன்சர் வந்து ரிவ்யூ பெட்டிஷன். மறு ஆய்வு மனு அப்படின்னா ரிவ்யூ பெட்டிஷன் சொல்லி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். மறு ஆய்வு மனுனா ரிவ்யூ பெட்டிஷன். ஊமை தொடர்களுக்கு சரியான பொருளை தேர்வு செய்க. ஆண்டிகள் மடம் கட்டியது போல அப்படிங்கிறது உருவாக தொடர். ஆண்டிகள் கட்டிய மடம் போல என்பது உருவாக தொடர், உருவாகா தொடர். ஆற்றில் கரைத்த புலி போல பயனற்ற செயல். ஆற்றில் கரைத்த புலி போல பயனற்ற செயல். கரடி பிறை கண்டது போல மிக அரிது. கரடி பிறை கண்டது போல மிக அரிது. உள்ளிரற்ற புதர் போல அப்படிங்கிறது போலி. ஆண்டிகள் மடம் கட்டியது போல உருவாகா தொடர். ஆற்றில் புலி கரைத்தது போல பயனற்ற செயல். கரடி பிறை கண்டது போல மிக அரிது. உள்ளிரற்ற புதர் போல அப்படிங்கிறது போலி. அடுத்து நீர்மேல் எழுத்து போல் என்ற உமைத்துடன் சரியான பொருளை தேர்வு செய்க. நீர்மேல் எழுத்து போல் என்ற தொடரின் சரியான பொருளை தேர்வு செய்க. இயலாமை, நிலைத்தன்மை, உறுதித்தன்மை, நிலையற்ற தன்மை. ஆன்சர் வந்து நிலையற்ற தன்மை. நீர்மேல் எழுத்து போல என்ற உவமை தொடரின் சரியான பொருளை தேர்வு செய்க. நிலையற்ற தன்மை. ஆன்சர். அடுத்து மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக. காணல் நீர் அப்படிங்கிறது கிடைக்காத ஒன்று. காணல் நீர் கிடைக்காத ஒன்று. கரையேறுதல் அப்படிங்கிறது துன்பத்திலிருந்து மீறுதல். கரையேறுதல் அப்படிங்கிறது துன்பத்திலிருந்து மீறுதல். கை கழுவுதல் அப்படிங்கிறது விட்டுவிடுதல். கை கழுவுதல் விட்டுவிடுதல். குரங்கு பிடி அப்படிங்கிறது உறுதியாக பற்றுதல். காணல் நீர் அப்படிங்கிறது கிடைக்காத ஒன்று. கரையேறுதல் அப்படிங்கிற துன்பத்திலிருந்து மீறுதல். கை கழுவுதல் விட்டுவிடுதல். குரங்கு பிடிங்கிறது உறுதியாக பிடித்தல். அடுத்தது கடுக்காய் கொடுத்தல் என்ற மரபு தொடரின் சரியான பொருளை கண்டறிக. கடுக்காய் கொடுத்தல் என்ற தொடரின் மரபு தொடரின் சரியான பொருள் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. மாற்றி பேசுதல், ஏமாற்றுதல், குறுக்கிடுதல், பிடிவாதம் காட்டுதல். ஆன்சர் வந்து ஏமாற்றுதல். கடுக்காய் கொடுத்தல் என்ற மரபு தொடரின் சரியான மரபு தொடரின் சரியான பொருள் வந்து ஏமாற்றுதல் அப்படிங்கிறது அர்த்தம். பின்வரும் பழமொழி உணர்த்திடும் சரியானவற்றை குறிப்பிடுக. எருக்கொட்டரும் எட்டே கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய். இதுக்கான ஆன்சர் எருக்கொட்டருக்கும் எட்டே கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய். பழமொழி உணர்த்திலும் சரியானது எது கேட்குறேன். இப்பழமொழி வந்து வேளாண்மை சார்ந்ததா? அப்படி வேளாண்மை சார்ந்தது. எருக்கெட்டார் என்பது மலச்சிக்கல் கொண்டவர்களை குறிக்கிறது. கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த உதவு. பிள்ளை பெற்ற தாய்க்கும் பயன்படும். ஸோ ஆன்சர் வந்து எருக்கெட்டார் என்பது மலச்சிக்கல் கொண்டவர்கள் சரி. கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து சரி. பிள்ளை பெற்ற தாய்க்கும் பயன்படும் சரி. தவறானது வந்து இப்பழமொழி வேளாண்மைக்கு சார்ந்ததுங்கிறது தவறு. எருக்கெட்டாருக்கும் எட்டே கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய். ஸோ வந்து எருக்கெட்டார் மலச்சிக்கல் கொண்டவரை குறிக்கிறது சரி. கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து சரி. பிள்ளை பெற்ற தாய்க்கு மருந்து பயன்படுங்கிறது சரி. அடுத்தது பேராகிராஃப் கொடுத்து அதுக்கான போர்டு அரசினர் இவர்களிடமிருந்து வரும் முக்கிய கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. போர்டு அரசினர் இவர்களிடமிருந்து வரும் முக்கிய கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. விதிகள் மற்றும் விதிமுறைகள். அரசினரிடமிருந்து வரும் முக்கியமான நேர்முக கடிதங்கள், கடித குறிப்புகள் இவற்றிற்கு தயக்கமில்லாமல் விடைகள் அனுப்புவதை கவனிப்பதற்கு இது ஏற்பட்டது. இது இணைப்பு
14 எண் படிவத்தில் வைக்கப்பட வேண்டும். இதனை நேர்முக உதவியாளர் வைத்து வருவார். உடனுக்குடன் தயக்கமில்லாமல் இத்தகைய கடித குறிப்புகளுக்கும் நினைவூட்டல்களுக்கும் விடை செல்வதை அவர் நேர்முகமாக கவனித்து வருவார். மாவட்ட ஆட்சியர் தலைமை இடத்தில் இருக்கும் பொழுது அன்றாடம் அவருடைய பார்வைக்கு இது அனுப்பப்பட வேண்டும். ஸோ என்ன கொஸ்டின்னா, மாவட்ட ஆட்சித்தலைவரின் அன்றாட பார்வைக்கு அனுப்ப வேண்டிய பதிவேட்டை கண்டறிக. என்ன வருகை பதிவேடு, தாமத வருகை பதிவேடு, கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு, சுத்த நகல் பதிவேடு. கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு ஆன்சர். அடுத்தது உயிரியலில் அபுலோமானியா ABULOMANIA அபுலோமானியா என்ற சொல்ல ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல். படுகுழி, மிகுதியான கட்டுப்பாடுகள், உண்ணி போன்ற மனநோய். ஸோ ஆன்சர் வந்து மனநோய். உயிரியலில் அபுலுமைனியா என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் வந்து மனநோய். அடுத்து தொழில்நுட்ப சொற்களை பொறுத்துக. நாட்டிக்கல் மைல்னா 1852 மீட்டர். நேட்ரிக் ஹரிசான் அப்படிங்கிறது மணல் தொடுவரை. மணல் தொடுவரை. நார்போனைஸ் அப்படின்னா மலைக்காற்று. நாலட் அப்படின்னா நெப்டியூனின் துணைக்கோள். நாட்டிக்கல் மைல் 1852 மீட்டர். 1852 மீட்டர். நாட்டிக்கல் ஹரிசான் அப்படின்னா மணல் தொடுவரை. நார்போனைஸ் அப்படின்னா மலை புயல் காற்று. நாலட் அப்படின்னா நெப்டியூனோட துணைக்கோள். அடுத்த கீழ்காணும் கலைச்சொற்களை பொறுத்துக்க. நேனோ டெக்னாலஜி மீ நுண் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். இன்டலெக்சுவல் அறிவாளர். நேனோ டெக்னாலஜி மீ நுண் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது அறிவாளர். அடுத்தது பிரஸ்பயோசோஃபேகஸ் என்ற கலைச்சொல்லுக்கு இணையான சொல்லை கண்டறிக. முதியோரின் கேளாநிலை, உணவுக்குழல் தளர்ச்சி அடைதல், வெள்ளெழுத்து முதிர்வு அடைதல், மார்புச்சளி காய்ச்சல். ஆன்சர் வந்து உணவுக்குழல் தளர்ச்சி அடைதல். PRESBYOESOPHAGUS பிரஸ்பைகோபேகஸ் அப்படிங்கிறது உணவுக்குழல் தளர்ச்சியடைதல். அடுத்ததாக வணிக மேலாண்மை குறித்த ஆங்கில சொல்லை தமிழ் கலைச்சொற்களோட பொறுத்துக. பேர்ட்டர் அப்படின்னா பண்டமாற்று. பேர்கைனா பேரம் பேசுதல். பேட் டெபிட்னா வாராக்கடன். அக்வைரி அப்படின்னா கைப்பற்றப்பட்ட நிறுவனம். பேர்ட்டர் பண்டமாற்று. பேர்கைனிங் பேரம் பேசுதல். பேட் டெபிட் வாராக்கடன். அக்வைரி கைப்பற்றப்பட்ட நிறுவனம். ஸோ அடுத்தது பொது அறிவு, அப்புறம் திறனறிவு, ஆப்டிடியூடும் ஜெனரல் ஸ்டடீஸும். இது வந்து 101லேருந்து 200, இது 100 கொஸ்டின் இருக்குது, 150 மார்க்கு. ஸோ ஏற்கனவே கொடுத்து தான். புவியியல் கால அட்டவணையில் நவீன மனிதன் எந்த பருவம் மற்றும் சிறு காலத்தில் தோன்றினான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பருவம் சிறு காலம். டெர்ஷியரி பெலியோசின், டெர்ஷியரி பிலியோசின், டெர்ஷியரி ஆலிகோசின், டெர்ஷியரி மையோசின். ஸோ இந்த கேள்வி மற்றும் விடை வந்து இறுதி முடிவிற்காக வல்லுநர் குழுவுக்கு முன் வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கணும். அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியாக பொருத்தி குறியீடுகள் மூலம் சரியான விடையினை தேர்வு செய்யும். குளோரோஃபார்ம் அப்படிங்கிறது CH CH3. பாஸ்ஜீன் அப்படின்னா COCL2. கண்ணீர் புகை அப்படிங்கிறது CCl3NO2. கடுகு வாயு அப்படிங்கிறது CL C2H4 குளோரோஃபார்ம் அப்படிங்கிறது CHCl3. பாஸ்ஜீன் COCl2. கண்ணீர் புகை அப்படிங்கிறது CCl3NO2. கடுகு வாயு அப்படிங்கிறது Cl C2H4 C2H4Cl. அடுத்ததாக கார்பன் மோனாக்சைடு உமிழ்களை பற்றி கீழ்காணும் எந்த கூற்றுகள் சரி? சரிவர எரிக்காத எரிபொருள்களால் வரக்கூடியது. பெட்ரோல் எரிபொருள் வாகனங்களால் வருவது. நீண்ட நேர உமிழ்வினால் குமட்டல் ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. கார்பன் மோனாக்சைடு உமிழ்களை பற்றி கீழ்காணும் எந்த கூற்றுகள் சரி? சரிவர எரிக்காத எரிபொருள்கள் வரக்கூடியது சரி. ஆன்சர் வந்து சரி. பெட்ரோல் எரிபொருள் வாகனங்களால் உருவாகுது, அதுவும் சரி. நீண்ட நேர உமிழ்வினால் குமட்டல் ஏற்படுத்தும், மூன்றுமே சரிதான். ஓகேவா? அடுத்ததாக நார்டிக்ஸ் குறித்த பின்வரும் கூற்றுகளில் உண்மையான கூற்று எது அப்படிங்கிறாங்க. நார்டிக்ஸ் குறித்த பின்வரும் கூற்றுகளில் உண்மையான கூற்று எது? இந்தோ ஆரியர்கள் இந்தியாவில் கடைசியாக குடியேறியவர்கள். நெக்ரிடோகளுக்கு பிறகு இந்தியாவில் வந்த குழு இந்த குழு 2000 மற்றும் 1500 BCக்கு இடையில் இந்தியாவிற்கு வந்தனர். ஸோ எது சரி, எது உண்மை அப்படின்னு கேட்டால், இந்தோ ஆரியர்கள் இந்தியாவிற்கு கடைசியாக குடியேறியவர்கள் சரி. இந்த குழு வந்து 2000 மற்றும் 1500 BCக்கு இடையில் இந்தியாவிற்கு வந்தனர், அந்த 2 தான் சரி. நெக்ரிடோகளுக்கு பிறகு இந்தியாவுக்கு வந்த குழு அப்படிங்கிறது தவறு. அடுத்ததாக மால்வா பீடபூமி பற்றிய சரியான கூற்றினை தேர்வு செய்க.
சராசரியாக 600 மீட்டர் உயரத்துடன் கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது. பீடபூமியின் பெரும்பாலும் பகுதிகளில் சம்பல் மற்றும் அதனை துணை ஆறுகள் பாய்கின்றன. மால்வா பீடபூமி ராஜஸ்தான், குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னா, பீடபூமி பெரும்பாலான பகுதியில் சம்பல் மற்றும் அதன் துணை ஆறுகள் பாய்கின்றன சரி. மால்வா பீடபூமி ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது சரி. ஸோ 600 மீட்டர் உயரத்துடன் கிழக்கு நோக்கி சரிந்துள்ளதுங்கிறது தவறு. ஸோ பீடபூமி மால்வா பீடபூமி பெரும்பாலான பகுதிகள் வந்து சம்பல் மற்றும் அதன் துணையார்கள் பாய்துங்கிறது சரி. மால்வா பீடபூமி ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது சரி. இது 2 தான் சரி. அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியான கூற்றுகளில் எவை சரி அப்படின்னு கேட்டுறாங்க. சதகர்ணி சாதவாகன மன்னர்களில் முதல் அரசர் மற்றும் முதல் சக்தி வாய்ந்த சாதவாகன ஆட்சியாளர் அல்ல. அவருடைய சாதனைகள் மானாக்கட் கல்வெட்டில் குறிப்பிடப்படவில்லை. சாஞ்சி ஸ்தூபின் நுழைவாயில் ஒன்றில் அவரது பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது மற்றும் தட்சிண பாதத்தின் இறைவன் என்று குறிப்பிடப்படுகிறது. ஸோ எது சரின்னு கேட்டிருக்காங்க. சாஞ்சி ஸ்தூபியின் நுழைவாயில்கள் ஒன்றின் அவரது பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது மற்றும் தட்சிண பாதத்தின் இறைவன் என்று குறிப்பிடப்படுகிறது. இது மட்டும்தான் கரெக்டு. ஸோ இதெல்லாம் தப்பு அப்படின்னா சதகர்ணை சாதவாகன மன்னர்கள் முதல் அரசு மற்றும் முதல் சக்தி வாய்ந்த சாதவாகன ஆட்சியர் அல்ல அப்படிங்கிறது தவறு. அவருடைய சாதனைகள் மானாக்கட் கல்வெட்டில் குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கிறது தவறு தான். ஸோ இது சரி அப்படின்னா சாஞ்சி ஸ்தூபியின் நுழைவாயில்கள் ஒன்றின் அவரது பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளது மற்றும் தட்சிண பாதத்தின் இறைவன் என்று குறிப்பிடப்படுகிறது. இது சரி. அடுத்ததாக கூற்று காரணம். அரசியல் தலைவர் என்பதை தவிர கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. காரணம் வந்து இவர் இந்திய சமுதாயத்தின் சேவகர்கள் என்னும் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பை நிறுவியவர். ஸோ இரண்டும் கூற்று மற்றும் காரணம் சரி. ஸோ அரசியல் தலைவர் என்பதை தவிர கோபாலகிருஷ்ணன் கோகலே ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி சரி. இவர் இந்திய சமுதாயத்தின் சேவகர்கள் என்னும் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பை நிறுவியவர் சரி. இரண்டுமே சரிதான். கூற்று காரணம் 2 சரி. அடுத்ததாக பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. வகுப்புவாத தீர்வு, காந்தி இர்வின் உடன்படிக்கை, சிட்டகாங் வெடிப்பு, பூனா ஒப்பந்தம். ஆன்சர் வந்து சிட்டகாங் வெடிப்பு ஃபஸ்ட்டாவது வரணும். அடுத்ததாக காந்தி இர்வின் ஒப்பந்தம் வரணும். அடுத்து வகுப்புவாத தீர்வு, அடுத்து பூனா ஒப்பந்தம். ஸோ எந்த ஆர்டர் அப்படின்னா ஆன்சர் எது அப்படின்னா ஃபஸ்ட்டு சிட்டகாங் வெடிப்பு, காந்தி இர்வின் ஒப்பந்தம், அடுத்ததாக வகுப்புவாத தீர்வு, அடுத்தது பூனா ஒப்பந்தம். ஸோ அடுத்து பின்வருவனவற்றுள் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்று வந்து இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை ஏஓ ஹியூம் ஆவார். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் எஸ்என் பானர்ஜி ஆவார். எஸ்என் பானர்ஜி இந்திய விடுதலை அமைப்பை நிறுவியவர். ஸோ இது சரி அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை ஏஓ ஹியூம் வந்து சரி. எஸ்என் பானர்ஜி இந்திய தேசிய விடுதலை அமைப்பை நிறுவினார்ங்கிறது சரி. அப்போ எது தவறு அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் வந்து எஸ்என் பானர்ஜி அப்படிங்கிறது தவறு. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை ஏஓ ஹியூம் சரி. எஸ்என் பானர்ஜி இந்திய விடுதலை அமைப்பை நிறுவினாருங்கிறது சரி. அடுத்ததாக பொறுத்துக. புகழ்பெற்ற இடம் பகுதி. புத்தகயா பகல்கண்ட், கஜ்ராஹோ பண்டல்கண்ட், ஷீரடி விதர்பா, நாசிக் மால்வா, திருப்பதி ராயசீமா. ஸோ எது சரியாக பொருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. கஜ்ராஹோ பண்டல்கண்ட் வந்து சரி. திருப்பதி ராயலசீமாங்கிறது சரி. கஜ்ராஹோ பண்டல்கண்ட் வந்து சரி. திருப்பதி ராயலசீமாங்கிறது சரி. புத்தகயா பகல்கண்ட் தவறு. ஷீரடி விதர்பா தவறு. நாசிக் மால்வா தவறு. ஸோ கஜ்ராஹோ பண்டல்கண்ட் சரி. திருப்பதி ராயலசீமா சரி. அடுத்து இந்த சட்டத்திருத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. இந்த சட்டத்திருத்தின் மூலம் அடிப்படை கடமை சட்டத்திருத்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. 42வது சட்டத்திருத்தம் 1976, 43வது அரசியலமைப்பு திருத்தம் 1977, 44வது அரசியலமைப்பு திருத்தம் 1978, 45வது அரசியலமைப்பு திருத்தம் 1980. ஆன்சர் வந்து 42வது அரசியலமைப்பு திருத்தம் 1976. இந்திரா காந்தி அம்மையார் பீரியடில் கொடுத்துருவாங்க. இந்த சட்டத்திருத்தம் மூலம் அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது. 42வது சட்டத்திருத்தம் 1976. அடுத்ததாக இந்திய குடியரசுத் தலைவர் தொடர்பான பின்வரும் கூற்றில் தவறான கூற்று அடையாளம் பண்ண. குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும்போது எப்பொழுது வேண்டுமென்றாலும் அவர் பதவியில் இருக்கலாம். 5 ஆண்டுகள் கடந்த பிறகும் குடியரசுத் தலைவர் பதவியில் நீக்க இயலாது. குற்றச்சாட்டு இம்பீச்மெண்ட் வாயிலாக குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம். இதுவரை எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. ஸோ எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 ஆண்டுகள் கடந்த பிறகும் குடியரசுத் தலைவர் பதவியில் நீட்டிக்க இயலாது அப்படிங்கிறது தான் தவறு. அப்போ மீதிலாம் சரி. குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும்போது எப்பொழுது வேண்டும் என்றாலும் அவர் பதவி விலகலாம். சரி. குற்றச்சாட்டு வாயிலாக குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம். சரி. இதுவரை எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. சரி. ஸோ 5 ஆண்டுகள் கடந்த பிறகும் குடியரசுத் தலைவர் பதவியில் நீக்க இயலாது அப்படிங்கிறது தவறான கூற்று. அடுத்தது
கீழ்கண்ட தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 தொடர்பான சரியானது எது அப்படின்னு கேட்டுறாங்க. இச்சட்டத்தின் மூலம் சட்டத்தின் 2ஆம் அத்தியாயம் கிராம சபை தொடர்பானதாகும். இதன் 7ஆம் அத்தியாயம் வரி விதிப்பு மற்றும் நிதி தொடர்பானதாகும். இதன் 12ஆம் அத்தியாயம் அபராதங்கள் தொடர்பானதாகும். ஸோ எது சரி அப்படின்னு கேட்டாங்க. இச்சட்டத்தின் 2ஆம் அத்தியாயம் கிராம சபை தொடர்பானது சரி. இதன் 12வது அத்தியாயம் அபராதங்கள் தொடர்பானது. 12வது அத்தியாயம் வந்து அபராதங்கள் தொடர்பானது சரி. ஸோ இதன் 7ஆம் அத்தியாயம் வந்து வரி விதிப்பு நிதி தொடர்பானது தவறு. ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 வந்து 2ஆம் அத்தியாயம் வந்து கிராம சபை, 12ஆம் அத்தியாயம் வந்து அபராதங்கள் தொடர்பானது சரி. இது 2 தான் சரி. அடுத்தது பொறுத்துக. கீழ்கண்ட பட்டியல் 1 பட்டியல் 2 சரத்துகள் குழுக்கள். சட்டப்பிரிவு 280 அப்படிங்கிறது நிதிக்குழு. சட்டப்பிரிவு 280 நிதிக்குழு. சட்டப்பிரிவு 263 அப்படிங்கிறது மாநிலங்களுக்கு இடையான குழு. 263 மாநிலங்களுக்கு இடையான. சட்டப்பிரிவு 262ங்கிறது மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் தகராறு தீர்ப்பாயம். 279A அப்படிங்கிறது பொருட்கள் சேவை வரிக்குழு. சட்டப்பிரிவு 280 நிதிக்குழு. சட்டப்பிரிவு 263 அப்படிங்கிறது மாநிலங்களுக்கு இடையான குழு. 262 அப்படிங்கிறது மாநிலங்களுக்கிடையே நதிநீர் தகராறு தீர்ப்பாயம். 279A அப்படிங்கிறது பொருட்கள் சேவை வரி விதிக்குழு வரிக்குழு சேவை வரிக்குழு. அடுத்து தவறான இணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆணையம் அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு தேசிய மனித உரிமைகள் 1993, மத்திய தகவல் ஆணையம் 2005, மத்திய கண்காணிப்பான 1963, மத்திய புலனாய்வு 1969. ஸோ எது தவறு அப்படின்னா மத்திய கண்காணிப்பு 1963ங்கிறது தவறு, மத்திய புலனாய்வு அமைப்பு 1969ங்கிறது தவறு. ஸோ சரி வந்து மனித உரிமை ஆணையம் 1993 சரி, மத்திய தகவல் ஆணையம் 2005 சரி. ஸோ ஆன்சர் வந்து எது தவறு தான் கேட்டிருக்காங்க. மத்திய கண்காணிப்பு மத்திய புலனாய்வு அமைப்பு மட்டும். சரியான விடையை பொறுத்துக. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து 1986. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. நுகர்வோர் இயக்கம் வந்து 1974. நுகர்வோர் இயக்கம் 1974. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் வந்து 1988. தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் 1988. ஏகபோக கட்டுப்பாடு வர்த்தக அமைப்பு சட்டம் வந்து 1969. தமிழக அரசு ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை இவருடைய பிறந்தநாளை கொண்டாடியது. தமிழக அரசு ஏப்ரல் 29 முதல் மே 5ஆம் தேதி வரை இவருடைய பிறந்தநாளை கொண்டாடியது பாவேந்தர் பாரதிதாசன். நிதி ஆயோக்கின் SDG இந்திய குறியீடு 2023-2024 தரவரிசைப்படி மாநிலங்களை வரிசைப்படுத்துக. நிதி ஆயோக்கின் SDG இந்திய குறியீடு 2023-2024 தரவரிசைப்படி பின்வரும் மாநிலங்களை வரிசைப்படுத்துக. தமிழ்நாடு, உத்தரகாண்ட், கேரளா, கோவா. ஸோ ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு வந்து உத்தரகாண்ட், அடுத்தது கேரளா, அடுத்தது தமிழ்நாடு, கோவா. நிதி ஆயோக்கின் SDG இந்திய குறியீடு 2023-2024 தரவரிசைப்படி பின்வரும் மாநில வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உத்தரகாண்ட், அடுத்தது கேரளா, அடுத்தது தமிழ்நாடு, அடுத்தது கோவா. அடுத்தது செப்டம்பர் 20, 2023 அன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவின் முக்கிய சிறப்பு அம்சங்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய மசோதா மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் இந்திய பெண்களுக்கு 33% ஒதுக்குகிறது. லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்றங்களில் SC ST ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு இது பொருந்தாது. 25 ஆண்டுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும். தொகுதி மறுவரை பயிற்சிக்கு பிறகு நடைமுறைக்கு வரும். ஸோ எது முக்கியமான அம்சம் எது அப்படின்னா இந்த மசோதா மக்களவை மற்றும் மாநிலங்க சட்டமன்றங்களில் அனைத்து இடங்களும் பெண்களுக்கு 33% ஒதுக்கிக்கிறது அப்படிங்கிறது சரி. அடுத்து தொகுதி மறுவரையறை பயிற்சிக்கு பிறகு நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது இதோட முக்கிய அம்சங்கள். அடுத்தது பெண்களின் நலனுக்காக தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தியது. பின்வரும் எந்த காரணம் இந்த திட்டத்திற்கு நியாயமான விளக்கம் அப்படிங்கிறாங்க. உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கை 2023 படி ஆண்டு வருமானத்தில் பாலின வேறுபாடு, பெண்களின் ஏழ்மையான சமூக நிலை மாற்ற, கிராமப்புற பெண்களின் மேம்பாடு, பெண்களின் எண்ணற்ற மணிநேர அமைதியான உழைப்பை அங்கீகரித்தல். ஸோ ஆன்சர் வந்து உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கை 2023 படி ஆண்டு வருமானத்தில் பாலின வேறுபாடு 1 சரி. பெண்களின் எண்ணற்ற மணிநேர அமைதியான உழைப்பை அங்கீகரித்தல் அப்படிங்கிறது சரி. இது 2 தான் நியாயமான விளக்கம். அடுத்து சரியான பொருளை தேர்வு செய்வோம். NHS அப்படின்னா தேசிய சுகாதார சேவை, CBHI அப்படின்னா சுகாதார காப்பீட்டுக்கான மத்திய பணியகம், PHCனா ஆரம்ப சுகாதார நிலையம், NRHMனா தேசிய சுகாதார சேவை மையம். ஸோ இது சரியாக பொருந்திருக்கு அப்படின்னா NHSனா நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ், தேசிய சுகாதார சேவை. அடுத்து PHCனா ஆரம்ப சுகாதார நிலையம். இது 2ம் சரி.
அடுத்தது தேசிய விவசாய சந்தை நாம் இணைய முகப்பின் நோக்கம் விவசாய பொருட்களுக்கு ஒரு ஒருங்கிணைந்த தேசிய மெய்நிகர் சந்தையை உருவாக்குவது, சிறந்த விலையை பெறுவதற்கு விவசாயிகள் உதவுதல், விவசாயிகளுக்கு சந்தைப்படுத்தல் வழிகளை வழங்குதல். ஸோ எது எது நோக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3மே நோக்கம்தான், 3மே சரிதான். விவசாய பொருட்களுக்கு ஒரு ஒருங்கிணைந்த தேசிய மெய்நிகர் சந்தையை உருவாக்குவது, சிறந்த விலையை பெறுவதற்கு விவசாயிகளுக்கு உதவுதல், விவசாயிகளுக்கு சந்தைப்படுத்தல் வழிகளை வழங்குதல், 3மே சரிதான். அடுத்ததாக கூற்று காரணம். கூற்று தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. காரணம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கிராம வாழிட மேம்பாட்டு திட்டம் என்ற முதன்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஸோ கூற்று காரணம் 2மே சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அதாவது கூற்று தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது சரி. காரணம் தமிழ்நாடு அரசு திட்டம் கிராமப்புற வாழிட மேம்பாட்டு திட்டம் என்ற முதன்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படிங்கிறது சரி. 2மே சரி, இதுக்கு சரியான விளக்கம் தான். அடுத்தது தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்தின் குறிக்கோள் அல்லது குறிக்கோள்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. பொருளாதார சுதந்திரம் மூலமாக மகளிர் மேம்பாடு அடைய செய்வது, நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களை திறன் மேம்பாடு அடைய பயிற்சி திட்டங்கள் அளிப்பது, திறன் மேம்பாட்டு சான்றிதழ் பெற்றவர்களுக்கு பண விருதுகள் வழங்கி வேளாண்மை வாய்ப்பை அதிகப்படுத்துதல், நாட்டின் உழைப்பாளர்களின் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துதல். ஸோ என்னென்ன தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்தோட குறிக்கோள் அப்படின்னா, நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களை திறன் மேம்பாட்டு அடைய பயிற்சி திட்டங்கள் அளிப்பது 1 சரி. திறன் மேம்பாட்டு சான்றிதழ் பெற்றவர்கள் பண விருதுகள் வழங்கி வேலைவாய்ப்பு அதிகப்படுத்துதல் சரி. நாட்டின் உழைப்பாளர்களின் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துதல் சரி. ஸோ எது தவறு அப்படின்னு பார்த்தோம். எது இல்லை, எது குறிக்கோள் இல்லைன்னு கேட்டால் பொருளாதார சுதந்திரம் மூலமாக மகளிர் மேம்பாடு அடைய செய்வது அந்த குறிக்கோள் கிடையாது. மீது எல்லாமே கரெக்ட். ஸோ அடுத்ததாக பின்வருவனவற்றை அவற்றின் திட்டங்களுடன் பொருத்துவோம். மதிபஜார்ங்கிறது சுய உதவிக்குழு, பசுமை வீடுகள் திட்டம் அப்படிங்கிறது சுத்தமான எரிசக்தி, நான் முதன்வன் அப்படிங்கிறது திறன் மேம்பாடு, அஜீவிகாங்கிறது வறுமை ஒழிப்பு. மதிபஜார் அப்படிங்கிறது சுய உதவிக்குழு, பசுமை வீடுகள் திட்டம் அப்படிங்கிறது சுத்தமான எரிசக்தி, நான் முதல்வன் அப்படிங்கிறது திறன் மேம்பாடு, அஜீவிகா அப்படிங்கிறது வறுமை ஒழிப்பு. அடுத்தது நம்மை காக்கும் 48 திட்டத்தின் கீழ் விபத்து நடைபெற்ற 48 மணி நேரத்தில் பணமில்லா சிகிச்சை உச்சவரம்பு ஒரு நபருக்கு டேஸ் ஆகும். 1 லட்சம், 2 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம். ஆன்சர் 2 லட்சம். நம்மை காக்கும் 48 திட்டத்தின் கீழ் விபத்து நடைபெற்ற முதல் 48 மணி நேரத்தில் பணமில்லா சிகிச்சைக்கான உச்சவரம்பு ஒரு நபருக்கு 2 லட்சம் ஆகும். அடுத்தாக செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனம் 2022ஆம் ஆண்டின் முதல் அதன் சொந்த புதிய பிரத்யோக வளாகத்தில் செயல்பட்டு வரும் இடம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் 2022ஆம் வருடம் முதல் அதன் சொந்த புதிய பிரத்யோக வளாகத்தில் செயல்பட்டு வரும் இடம் எங்கேன்னு கேட்டிருக்காங்க. சேப்பாக்கம், மைசூர், கிளப்பாக்கம், பெரும்பாக்கம். ஆன்சர் பெரும்பாக்கம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் 2022 வருடம் முதல் அதன் சொந்த புதிய பிரத்யோக வளாகத்தில் செயல்பட்டு வரும் இடம் பெரும்பாக்கம். அடுத்ததாக தமிழ்நாட்டில் உள்ள குறு சிறு நிறுவனங்கள் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் MSME பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை? உத்தியம் பதிவேடுகள் தமிழ்நாடு இந்தியாவில் 3ஆம் இடத்தில் உள்ளது. மாநிலத்தில் 30% தொழில் முனைவோர் பெண்கள். கோயம்புத்தூர் தான் மாநிலத்திலேயே அதிக குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளன. ஸோ எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. உத்தியம் பதிவுகளில் தமிழ்நாடு இந்தியாவின் 3ஆம் இடத்தில் உள்ளது சரி. மாநிலத்தில் 30% தொழில் முனைவோர் பெண்கள் அப்படிங்கிறது சரி. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஆதரவு தேடுதலின் சின்னம் அசோக மரத்தின் இலை. ஆதரவு தேடுதலின் சின்னம் அசோக மரத்தின் இலை. அன்பின் சின்னம் வெள்ளை அள்ளிமலர். காகம் ஒரு நல்ல முன்னறிவிப்பான். குறுந்தொகை. பண்டில் விளையாட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது நற்றிணை. ஆதரவு தேடுதலின் சின்னம் அசோக மரத்தின் இலை. அன்பின் சின்னம் வெள்ளை அள்ளிமலர். காகம் ஒரு நல்ல முன்னறிவிப்பான் அப்படிங்கிறது குறுந்தொகை. பண்டில் விளையாடு குறிப்பிடப்பட்டுள்ளது நற்றிணை. அடுத்தது கில்ஜிகள் கட்டிடம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மை? அலாவுதீன் கில்ஜி அரியணை ஏறிய பின் இந்து முஸ்லீம் பாணி கட்டிடக்கலையின் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கப்பட்டதாக KS வால் கூறுகிறார். ஹவுஸ்-இ-காஸ் இஸ்லாமிய கட்டிடக்கலையின் மிகவும் பொக்கிஷமான ரத்தினங்கள் ஒன்று என்று மார்ஷல் குறிப்பிடுகிறார். அலாவுதீன் கில்ஜியின் மசூதியின் நுழைவாயில் இந்தியாவின் இஸ்லாமிய கட்டிடக்கலையின் பரிணாம வளர்ச்சி முக்கிய இடத்தை பெற்றுள்ளது என்று பெர்சி ப்ரவுன் கூறுகிறார். ஸோ கில்ஜியின் கட்டிடம் பற்றிய எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலாவுதீன் கில்ஜி அரியணை ஏறிய பின் இந்து முஸ்லீம் பாணி கட்டிடக்கலையின் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கப்பட்டதாக KS வால் கூறுகிறார். சரி. அலாவுதீன் கில்ஜியின் மசூதியின் நுழைவாயில் இந்தியாவின் இஸ்லாமிய கட்டிடக்கலையின் பரிணாம வளர்ச்சியின் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது என்று பெர்சி ப்ரவுன் கூறுகிறார். இதுவும் சரி. ஸோ இது தவறு அப்படின்னா ஹவுஸ்-இ-காஸ் இஸ்லாமிய கட்டிடக்கலையின் மிகவும் பொக்கிஷமான ரத்தினங்கள் ஒன்று என்று மார்ஷல் குறிப்பிடுகிறது தவறு.
அடுத்தது பின்வரும் கூற்றுகளில் எது தவறாக இணைக்கப்பட்டுன்னு கேட்டாங்க. கோபால் நாயக் திண்டுக்கல், தூண்டாஜி மதுரை, மருதுபாண்டியர்கள் எட்டயபுரம், புலித்தேவன் நெற்கட்டுஞ்செவல் எது வந்து தவறாக இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தூண்டாஜி வாக் மதுரை அப்படிங்கிறது தவறு, மருதுபாண்டியர்கள் எட்டயபுரம் அப்படிங்கிறது தவறு. அப்போது கோபால் நாயக்கர் திண்டுக்கல் சரி, புலித்தேவன் நெற்கட்டுஞ்செவல் அப்படிங்கிறது நெற்கட்டாஞ்செவல்ங்கிறது சரி. அடுத்தது பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்தி முறைப்படுத்துக. சட்டமறுப்பு இயக்கம், சிப்பாய் கழகம், வேலூர் கழகம், தென்னிந்திய புரட்சி. ஸோ காலவரிசைப்படி முறைப்படுத்தணும்னா ஃபஸ்ட்டு வந்து தென்னிந்திய புரட்சி, அடுத்ததாக வேலூர் கழகம், சிப்பாய் கழகம், சட்டமறுப்பு இயக்கம். ஸோ ஆன்சர் வந்து தென்னிந்திய புரட்சி, அடுத்ததாக வேலூர் கழகம், அடுத்து சிப்பாய் கழகம், அடுத்து வந்து சட்டமறுப்பு இயக்கம். அடுத்தது திருக்குறளில் யாருடைய கடமைகள் மறைமுகமாக கற்பிக்கப்படுகின்றன? திருக்குறளில் யாருடைய கடமைகள் மறைமுகமாக கற்பிக்கப்படுகின்றன? ஆடவர், மகளிர், குடிமக்கள், அரசன். மகளிர். ஆன்சர் வந்து மகளிர். திருக்குறளில் யாருடைய கடமைகள் மறைமுகமாக கற்பிக்கப்படுகின்றன அப்படின்னா ஆன்சர் வந்து மகளிர். அடுத்தது புத்தகங்களையும் ஆசிரியர் பெயரையும் சரியாக பொருத்தும். திருக்குறள் உரைவளம் வாசை குழந்தைசாமி, திருக்குறள் நுண்பொருள் மாலை கீவா ஜெகநாதன், திருக்குறள் ஆராய்ச்சி மதிப்பு காரிய ரத்தின கவிராயர், வாழும் வள்ளுவம் தண்டபாணி தேசிகர். புத்தகங்களையும் ஆசிரியர் பெயரும் சரியாக பொறுத்துருவோம் அப்படின்னா ஆன்சர் வந்து திருக்குறள் உரைவளம் அப்படிங்கிறது தண்டபாணி தேசிகர். திருக்குறள் உரைவளம் தண்டபாணி தேசிகர். திருக்குறள் நுண்பொருள் மாலை அப்படிங்கிறது காரி ரத்தின கவிராயர். திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு அப்படிங்கிறது கீவா ஜெகநாதன். வாழும் வள்ளுவங்கிறது வாசா குழந்தைசாமி. ஸோ ஆன்சர் வந்து திருக்குறள் உரைவளம் அப்படின்னா தண்டபாணி தேசிகர். திருக்குறள் நுண்பொருள் மாலை அப்படிங்கிறது காரி ரத்தின கவிராயர். திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்புங்கிறது கீவா ஜெகநாதன். வாழும் வள்ளுவங்கிறது வாசா குழந்தைசாமி. உடையவர்கள் என்போர் எதை உடையவர்கள் என்று வள்ளுவர் கூறுவார்? உடையவர்கள் என்போர் எதை உடையவர்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார்னா ஊக்கமுடையோர், வீரமுடையோர், செல்வமுடையோர், கல்வியுடையோர். யாரை வந்து உடையவர்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா ஊக்கம் உடையோர். அடுத்ததாக காலவரிசைப்படி பல்லவ மன்னர்களை வரிசைப்படுத்துக. காலவரிசைப்படி பல்லவ மன்னர்களை வரிசைப்படுத்துக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிம்ம விஷ்ணு 555 590 CE. அடுத்து மகேந்திரவர்மன் 1 590 630 CE. நரசிம்மவர்மன் 630 668 CE. அடுத்து ராஜசிம்மா 695 728 CE. அப்படியே லைனாக கரெக்டு. காலவரிசைப்படி பல்லவ மன்னர்கள் வரிசைப்படுத்துக. சிம்ம விஷ்ணு 555 590 CE கரெக்டு. அதுக்கடுத்ததாக சிம்மவிஷ்ணு மகேந்திரவர்மன் 1 590 630 CE. நரசிம்மவர்மன் 630 668 CE. ராஜசிம்மா 1095 728 CE. ஆன்சர் அப்படியே லைனாக எழுதணும். ஸோ அடுத்தது பொறுத்துக. தலைச்சங்க புலவனார் தம்முள் சேக்கிலார். தலைச்சங்க புலவனார் தம்முள் வந்து சேக்கிலார். அகன்பொதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் கம்பர். அகன்பொதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் கம்பர். கூடலினாய்ந்த ஒண்டி தமிழ் அப்படின்னா மாணிக்க வாசகர். கூடலினாய்ந்த ஒண்டி தமிழ் மாணிக்க வாசகர். மதுரை தொகையாக்கினார்னு திருஞான சம்பந்தனார். தலைச்சங்க புதவ தமிழில் வந்து சேக்கிலார். அகன்பொதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் வந்து கம்பர். கூடலிலிருந்து ஒண்டி தமிழ் வந்து மாணிக்க வாசகர். மதுரை தொகையாக்கினான் அப்படின்னா திருஞான சம்பந்தர். அடுத்தது சங்ககால தமிழ்ச்சங்கத்தில் தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடிய பெண்பால் புலவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சங்ககால தமிழ் சமூகத்தில் தோன்றும் மாதோ போர்க்களத்தானே என்று வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடிய பெண்பால் புலவர் ஒக்கூர் மாசாத்தியர், காவல் பெண்டு, வெள்ளி வீதியார், ஔவையார். ஆன்சர் வந்து காவல் பெண்டு. சங்ககால சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் தோன்றும் மாதோ போர்க்களத்தானே என வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடிய பெண்பால் புலவர் வந்து காவல் பெண்டு. அடுத்ததாக கணக்கு. 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பர் எனில் ஒரு ஆண் ஒரு பெண் 5 சிறுவர்கள் இணைந்து அவ்வேளை எத்தனை நாட்கள் முடிப்பர்? ஆன்சர் வந்து ஒரு நாள். 3 ஆண்கள் 4 பெண்கள் 12 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பர் எனில் ஒரு ஆண் ஒரு பெண் 5 சிறுவர்கள் இணைந்து அவ்வேளை எத்தனை நாட்கள் முடிப்பர்? ஒரு நாளா, 2 நாளா, 3 நாளா, 4 நாளா கேட்குறேன். ஆன்சர் வந்து ஒரு நாள். அடுத்ததாக 8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோலமானது உருவாக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுடைய கம்பியாக உருவாக்கப்பட்டால் அக்கம்பி நீளம் என்னன்னு கேட்டிருங்க. 8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோலமானது உருவாக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால் அக்கம்பி நீளம் என்ன? 36.9 மீட்டர், 37.9 மீட்டர், 38.9 மீட்டர், 39.9 மீட்டர். ஆன்சர் வந்து 37.9 மீட்டர். 8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோலமானது உருவாக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால் அக்கம்பி நீளம் 37.9 மீட்டர். அடுத்ததாக ஒரு குறிப்பிட்ட தொகையான கூட்டுவெட்டி முறையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 13,380 ஆகவும் 6 ஆண்டுகளுக்கு பிறகு
70ஆகவும் வளர்ச்சி அடைகிறது எனில் அந்த தொகை எவ்வளவு? ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டி முறையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 13,380ஆகவும் 6 ஆண்டுகளுக்கு பிறகு 20,070ஆகவும் வளர்ச்சி அடைந்தது எனில் அத்தொகை எவ்வளோ கேட்குறாங்க? 4,014, 8,460, 9,210, 8,920. ஆன்சர் வந்து 8,920. ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டி 3 ஆண்டுகளுக்கு பிறகு 13,380ஆகவும் 6 ஆண்டுகளுக்கு பிறகு 20,070ஆகவும் வளர்ச்சி அடைகிறது அந்த தொகை வந்து 8,920. அடுத்ததாக ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல் மற்றும் உயிரியல் ஆகிய பாடங்களுக்கான இடங்கள் 5 விகிதம் 7 விகிதம் 8 என்ற விகிதத்தில் உள்ளது. இந்த இடங்கள் முறையே 40%, 50%, 75% உயர்த்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டுள்ளது எனில் உயர்த்தப்படும் இடங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல், உயிரியல் ஆகிய பாடங்களுக்கான இடங்கள் வந்து 5:7:8 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. இந்த இடங்களை முறையே 40%, 50%, 70% உயர்த்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டுள்ளது எனில் உயர்த்தப்படும் இடங்களின் எண்ணிக்கை என்ன கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 2:3:4. ஸோ என்னென்ன ஆப்ஷன் கொடுத்தோன்னா 2:3:4, 6:7:8, 6:8:9. மேற்கண்ட எதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து 2:3:4ங்கிறது ஆன்சர். ஸோ அடுத்ததாக A, B மற்றும் C ஆகியோர் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்ட வடிவமான அரங்கத்தை ஒருமுறை சுற்றி வர Aவிற்கு 252 வினாடிகளும், Bக்கு 308 வினாடிகளும், Cக்கு 198 வினாடிகளும் ஆகின்றன எனில் இவர்கள் எந்த நேரத்தில் தொடங்கிய நிலையில் தொடங்கிய இடத்தில் சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 26 நிமிடங்கள் 18 வினாடிகள், 45 நிமிடங்கள், 46 நிமிடங்கள் 12 வினாடிகள், 42 நிமிடங்கள் 36 வினாடிகள். ஸோ ஆன்சர் வந்து 46 நிமிடங்கள் 12 வினாடிகள். B, C ஆகியோர் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்ட வடிவமான அரங்கத்தை ஒருமுறை சுற்றி வர Aவிற்கு 252 வினாடிகளும், Bவிற்கு 308 வினாடிகளும், Cக்கு 198 வினாடிகளும் ஆகின்ற நிலையில் இவர்கள் எந்த நேரத்தில் தொடங்கிய நிலையில் சந்திப்பார்கள் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 46 நிமிடங்கள் 12 வினாடிகள் அப்படிங்கிறது இதோட ஆன்சர். அடுத்தது 15 கிலோ சர்க்கரையின் விலை 255, 17 கிலோ டீத்தூளின் விலை 1615 மற்றும் 22 கிலோ அரிசியின் விலை 572 எனில் 18 கிலோ சர்க்கரை, 21 கிலோ டீத்தூள் மற்றும் 27 கிலோ அரிசி ஆகியவற்றின் மொத்த விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்த விலை வந்து 2,442, 3,923, 3,003, 2,932. ஆன்சர் வந்து 3,003. 17 கிலோ சர்க்கரை விலை 255, 17 கிலோ சர்க்கரை விலை 615 மற்றும் 22 கிலோ சர்க்கரை விலை 572 மற்றும் 18 கிலோ சர்க்கரை, 27 கிலோ டீத்தூள், 27 கிலோ அரிசி இவற்றோட மொத்த விலை வந்து 3,003. அடுத்து ஒரு நபரின் வருமானம் 10% உயர்த்தப்பட்டு 10% குறைக்கப்படுகிறது. அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்ற விகிதம் வந்து 1% குறையுது. ஸோ இது நம்ம டிஃபால்ட்டாக தெரிஞ்ச ஆன்சர் தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு நபரின் 10% வருமானம் வந்து 10% உயர்த்தப்பட்டு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்ற சதவீதம் வந்து 1% குறைகிறது. ஸோ மற்ற ஆப்ஷன் நம்ம பார்க்கவே வேண்டாம். அடுத்ததாக அடுத்த உறுப்புக்கான் 64, 32, 48, 120, 420. ஸோ அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1890ங்கிறது ஆன்சர். ஸோ 1860, 1890, 1686, 2318 அப்படிங்கிற ஆன்சர் வந்து 1890. 62, 32, 48, 120, 420. அடுத்த நம்பர் வந்து 1890. அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்ட இலக்கங்கள், எழுத்துக்கள், குறியீடுகள் தொடரில் கீழ்காணும் வினாவிற்கு விடையளிக்கவும். ஸோ 18, HLI, 6, K மற்றும் சிம்பிள் கொஸ்டின் மார்க்கு UE இத்துறையில் அமையும் எண்கள் உயிரெழுத்தை தொடர்ந்தும் உயிர்மை எழுத்தை முன்னும் பின்னும் அமைந்துள்ளன. 2, 4, 3, 1. ஆன்சர் வந்து 1. அதாவது கீழே கொடுக்கப்பட்ட இலக்கங்கள், எழுத்துக்கள், குறியீடுகள் இவற்றிலிருந்து கீழ்காணும் வினாவுக்கு எடுக்க சொல்லுங்கள். 1, 8, HLI, 6, K அண்டு சிம்பிள் கொஸ்டின் மார்க்கு UE இத்துறையில் எத்தனை எண்கள் உயிரெழுத்தை தொடர்ந்தும் உயிர்மை எழுத்துக்கு முன்னும் அமைந்துள்ளன. எத்தனை எண்கள் வந்து உயிரெழுத்துக்கு அப்புறமும் உயிர்மை எழுத்துக்கு முன்னும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து 1. அடுத்தது 45 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ரவி 9வது தரம் பெற்றுள்ளார். ராஜாவுக்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளனர். ரவி மற்றும் ராஜாவுக்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 27, 17, 18, 19. ஆன்சர் வந்து 17. 45 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ரவி 9வது தரம் பெற்றுள்ளார். ராஜாவுக்கு கீழ் 18 தரம் பெற்றுள்ளனர் மாணவர்கள் தரம் பெற்றுள்ளனர். ரவி மற்றும் ராஜாவுக்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. 17. அடுத்ததாக 9 வண்ண பெட்டிகள் சிவப்பு, கருப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், நீலம், ஆரஞ்சு, ஊதா, இளஞ்சிவப்பு இருக்கின்றன. ஆனால் அதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. 5 பெட்டிகள் சிவப்பு மற்றும் வெள்ளை பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளன. மஞ்சள் பெட்டியை வெள்ளை பெட்டியுடன் மேலே வைக்கப்பட்டுள்ளது. 3 பெட்டிகள் மட்டும் மஞ்சள் மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையில் உள்ளது. சிவப்பு மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ள பெட்டிகள் எண்ணிக்கையிலேயே கருப்பு மற்றும் மஞ்சள் பெட்டிகளுக்கு இடையில் உள்ளது. நீல பெட்டி கருப்பு பெட்டி கீழே வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது அடியில் வைக்கப்படவில்லை. 4 பெட்டிகளுக்கு மேல் மஞ்சள் மற்றும் நீலம் பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளது.
ஒரு பெட்டி நீல பெட்டிக்கும் ஆரஞ்சு பெட்டிக்கும் இடையில் வைக்கப்பட்டுள்ளது. இளஞ்சிவப்பு பெட்டி ஊதா பெட்டிக்கு மேல் வைக்கப்பட்டுள்ளது. எந்த பெட்டி கருப்பு பெட்டிக்கு மேலும் கீழும் இருக்கும்? அடேங்கப்பா முடியல. 9 வண்ண பெட்டிகள் சிவப்பு, கருப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், நீலம், ஆரஞ்சு, ஊதா, இளஞ்சிவப்பு இருக்குது. ஆனால் அதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 5 பெட்டிகள் சிவப்பு மற்றும் வெள்ளை பெட்டிகளுக்கு இடையே சிவப்பு மற்றும் 5 பெட்டிகள் வந்து சிவப்புக்கும் வெள்ளைக்கும் நடுவில் இருக்குது. மஞ்சள் பெட்டியை வந்து வெள்ளை பெட்டிக்கு உடன் மேலே வைக்கப்பட்டுள்ளது. மஞ்சள் பெட்டி வந்து வெள்ளை பெட்டியுடன் மேலே வைக்கப்பட்டிருக்குங்க. 3 பெட்டிகள் மட்டுமே மஞ்சள் மற்றும் பச்சை பெட்டிகள் இடையே, மஞ்சளுக்கும் பச்சைக்கு நடுவில் 3 பெட்டிகள். சிவப்பு மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ள பெட்டிகள் எண்ணிக்கையிலேயே கருப்பு மற்றும் மஞ்சள் பெட்டிகளுக்கு இடையில் உள்ளது. சிவப்பு மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ள எத்தனை பெட்டி இருக்குதோ அதே தான் கருப்பு மஞ்சள் பெட்டிகளுக்கு இடையே உள்ளது. நீல பொட்டி கருப்பு பொட்டிக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது அடியில் வைக்கப்படவில்லை. அப்போ மேலே வச்சுருக்காங்களா? ஓகே. 4 பெட்டிகளுக்கு மேல் மஞ்சள் மற்றும் நீலம் பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு பெட்டி நீல பெட்டிக்கும் ஆரஞ்சு பெட்டிக்கும் இடையில் வைக்கப்பட்டுள்ளது. இளஞ்சிவப்பு பெட்டி ஊதா பெட்டிக்கு மேல் வைக்கப்பட்டுள்ளது. எந்த பெட்டி கருப்பு பெட்டிக்கு மேலும் கீழும் இருக்கும் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை. ஆன்சர் இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை. அடுத்ததாக டேஞ்சர் DANGER என்பது 10, 7, 20, 13, 11, 24 என குறிப்பிடப்பட்டிருந்தால் அதே குறியீட்டில் மெஷின் MACHINE என்ற சொல்லின் குறியீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 19, 7, 9, 14, 15, 20, 11 ஆன்சர். டேஞ்சர் DANGER அப்படிங்கிறது 10, 7, 20, 13, 11, 24 என குறிப்பிடப்பட்டிருந்தால் அதே குறியீட்டில் மெஷின் என்ற சொல்லின் குறியீடு வந்து 19, 7, 9, 14, 15, 20, 11. அடுத்ததாக ஸோ ரைட் ஹேண்ட் ஏரோ மார்க். ரைட் ஹேண்ட் ஏரோ வந்து கூட்டலையும், லெஃப்ட் ஹேண்ட் ஏரோ வந்து கழித்தலையும், அப்பர் ஏரோ வந்து வகுத்தலையும், டவுன் ஏரோ வந்து பெருக்கலையும், கிராஸ் என்பது சமத்தையும், கிராஸ் ஏரோ வந்து சமமும் குறித்தால் கீழ்கண்டது எது சரியாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து 2, டவுன் ஏரோ மார்க்கு 5, லெஃப்ட் ஏரோ மார்க்கு 6, ரைட் ஏரோ மார்க்கு 2, கிராஸ் ஏரோ மார்க்கு 6. அதுதான் சரியான ஆன்சர். ஸோ ரைட் ஏரோவில் ப்ளஸ்ஸு, லெஃப்ட் ஏரோ மைனஸ்ஸு, அப்பு வந்து வகுத்தல், டவுன் வந்து பெருக்கல், கிராஸ் வந்து சமம் அப்படின்னா எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 டவுன் ஏரோ, 5 லெஃப்ட் ஏரோ, 6 ரைட் ஏரோ, 2 கிராஸ் ஏரோ, 6. இதுதான் ஆன்சர். அடுத்தது உயிரினங்களில் கார்பன் கீழ்கண்ட எந்த பணிகளை செய்கிறது அப்படிங்கிறாங்க. இது கரிம மூலக்கூறின் கட்டமைப்பு கூறாக செயல்படுகிறது. இது மற்ற அணுக்களுடன் எளிதில் பிணைப்புகளை ஏற்படுத்துகிறது. இது உயிர் மூலக்கூறு DNA RNA எடுக்கக்கூடிய வடிவம் மற்றும் செயல்பாட்டுக்கு நெகிழ்வுத்தன்மை அளிக்கிறது. ஸோ 3 பணியுமே செய்யுது. அதாவது உயிரினங்களில் கார்பன் கீழ்கண்ட எந்த பணியும் செய்யுங்க. இது கரிம மூலக்கூறின் கட்டமைப்பு கூறாக செயல்படுது சரி. இது மற்ற அணுக்களின் எளிதில் பிணைப்புகளை ஏற்படுத்துகிறது. இது உயிர் மூலக்கூறு எடுக்கக்கூடிய வடிவம் செயல்பாட்டுக்கு நெகிழ்வுத்தன்மை உண்டாக்குகிறது. இது 3மே செய்யுது. அடுத்தது இவற்றில் எது பொருந்தாதது அப்படின்னு கேட்டுறாங்க. டவுனின் குறைபாட்டு நோய் 21வது குரோமோசோமில் ஏற்படும் ஆட்டோசோமல் ட்ரையோமி, ஹியூமோபிலியா பால் இணைந்த தலைமுறை, கிளின்ஃபெல்டர் குறைபாட்டு நோய் XO நிலை, டர்னரின் குறைபாட்டு நோயை வந்து வளர்ச்சி பின்னடைந்த மகளிர். ஸோ எது தவறு அப்படின்னு கேட்டால் கிளின்ஃபெல்டர் குறைபாட்டு நோய் XO நிலைங்கிறது தவறு. இதுதான் தவறாக பொருத்தப்பட்டிருக்கிறது. அப்போ டவுனின் குறைபாட்டு நோய் வந்து 21ஆம் குரோமோசோமில் ஏற்படும் ஆட்டோசோமல் ட்ரையோமி அப்படிங்கிறது சரி. ஹியூமோஃபிலியாங்கிறது பால் இணைந்த தலைமுறைங்கிறது சரி. டர்னரின் குறைபாட்டு நோய் வந்து வளர்ச்சி பின்னடைந்த மகளிர் அப்படிங்கிறது சரி. ஸோ கிளின்ஃபெல்டர் குறைபாட்டு நோய் வந்து XO நிலை அப்படிங்கிறது தவறு. அடுத்தது சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. மின்காந்தங்கள் தயாரிக்க பயன்படும் காந்த பொருட்கள் பெற்றிருக்க வேண்டிய பண்புகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. குறுகலான காந்தியக்கத்தன்மை, குறுகலான காந்தியக்க கண்ணி, மிக ஊடுதிறன், மிகு காந்த நீக்குத்திறன், குறை தக்க வைப்பு திறன். ஸோ எது சரி அப்படின்னா குறுகலான காந்தியக்க கண்ணி அப்படிங்கிறது சரி, மிகு ஊடுருவு திறன் அப்படிங்கிறது சரி, குறை தக்க வைப்பு திறன்கிறது சரி. ஸோ சரியான கூற்று என்ன? மின்காந்தங்கள் தயாரிக்க பயன்படும் காந்த பொருட்கள் பெற்றிருக்க வேண்டிய பண்புகள் வந்து குறுகலான காந்தியக்க கண்ணி அப்படிங்கிறது இருக்கணும், மிகு ஊடுதிறன் இருக்கணும், குறைந்த தக்கவைப்பு திறன் இருக்கணும். ஸோ மிகு காந்த நீக்குத்திறன் வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? இதுதான் தவறு, இதெல்லாம் சரி. கீழ்காணும் நிலையான வளர்ச்சி இலக்குகள் பட்டியலினை பொருத்துவோம். நிலையான வளர்ச்சி இலக்கு 6 அப்படிங்கிறது சுத்தமான நீர் சுகாதாரம். வளர்ச்சி இலக்கு எண் 11 அப்படிங்கிறது நிலையான நகர்ப்புறங்கள் சமூகங்கள். நிலச்சி இலக்கு எண் 14 அப்படிங்கிறது தண்ணீருக்கு உள்ளே வாழும் உயிரிகள். 15 அப்படிங்கிறது நிலத்தில் வாழும் உயிரிகள். ஸோ நிலையான வளர்ச்சி 6 அப்படிங்கிறது சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம். 11 அப்படிங்கிறது நிலையான நகர்ப்புறங்கள் மற்றும் சமூகங்கள். 14 நிலையான வளர்ச்சிக்குழு 14 அப்படிங்கிறது
நிலத்திற்கு உள்ளே வாழும் உயிர்கள். 16 நிலத்தில் வாழும் உயிர்கள். அடுத்தது மண் பற்றிய கூற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஸோ வட இந்திய சமவெளியின் மண் பெரும்பாலும் இமயமலை ஆறுகளால் பதிவிக்கப்படுகிறது. கருப்பு மண் என்று பெரும்பாலும் அறியப்படும் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக உள்ளது. தக்கான பீடபுள்ளியில் உருவாகும் மண் வளமான மற்றும் அதிக ஈரப்பதத்தை தாங்கும் திறனுடையது. ஸோ எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தா வட இந்திய சமவெளியின் மண் பெரும்பாலும் இமயமலை ஆறுகளால் பதிவிக்கப்படுகிறதுங்க சரி. தக்கான பீடபூமியில் உருவாகும் மண் வளமான மற்றும் அதிக ஈரப்பதத்தை தாங்கும் திறனுடையது சரி. கருப்பு மண் என்ற புலமாக அறியப்படும் மண்ணில் இரும்பு ஆக்சைடு இருக்குதுங்கிறது தவறு. அடுத்தது கீழ்காண்பவனற்றுள் தீனிகளாகி பற்றிய உண்மையான கூற்றுகள் எது? கூற்றுகள் எவை சரி? உண்மை எதுன்னு கேட்டாங்க. தீனிகளாகி பின்பற்றியவர்கள் அதிகம். இது ஒரு அரசு மதம். முஸ்லீம் மற்றும் இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசிய மதமாக வேண்டும். பிரதேசங்களை விரிவுபடுத்துவதற்கு சுதந்திர நாடுகள் மீது கட்டமைப்புகளை பெறுவதற்கும் அப்படிங்கிறாங்க. எது உண்மை அப்படின்னா முஸ்லீம்கள் மற்றும் இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசிய மதமாக நிறுவ வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. தீனிகளாகி மீதி எல்லாமே தப்பு. அடுத்தது சோழ அரசி வானமாதேவி சதி மேற்கொண்டார் என்பதை வெளிப்படுத்தும் பட்டயம். சோழ அரசி வானமாதேவி சதி மேற்கொண்டார் என்பதை வெளிப்படுத்தும் பட்டயம் அன்பில் பட்டயம், திருவாலங்காடு பட்டயம், பாகூர் பட்டயம், வேள்விக்குட பட்டயம். ஆன்சர் திருவாலங்காடு பட்டயம். சோழ அரசி வானமாதேவியை சதி மேற்கொண்டார் என்பதை வெளிப்படுத்தும் பட்டயம் திருவாலங்காடு பட்டயம். அடுத்து சரியாக பொருந்துவதை தேர்ந்தெடுக்க. நிரந்தர நிலவரி திட்டம் கரசன் பிரபு, வங்கப்பிரிவினை காரன்வாலி, ராயத்துவாரி மன்றோ, இருப்பு பாதை இணைப்பு டல்ஹவுசி. சரியாக எது பொருந்திருக்கு அப்படின்னா ரைத்துவாரி முறை மன்றோ சரி, இருப்பு பாதை டல்ஹவுசிங்கிறது சரி. இது ரெண்டும் தான் சரி. நிரந்தர நிலவரி திட்டம் கரசன் பிரபு தவறு, வங்கப்பிரிவினை காரன்வாலி தவறு. அடுத்தது பொறுத்துக. பாரதியார் கண்ணன் பாட்டு, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஆசி ஜோதி, பாரதிதாசன் பாண்டியன் பரிசு, ராமலிங்க பிள்ளை தமிழன் இதயம். ஆன்சர் பாரதியார் கண்ணன் பாட்டு, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஆசி ஜோதி, பாரதிதாசன் பாண்டியன் பரிசு, ராமலிங்கம் பிள்ளை அப்படிங்கிறது தமிழன் இதயம். அடுத்தது சரியான காலை வரிசைப்படி அமைத்திருக்க. இந்திய தேசிய ராணுவம் மீதான விசாரணை, இந்திய தேசிய ராணுவம் தோற்றுவிக்கப்படுதல், ராயல் இந்திய படை தோற்றுவிக்கப்படுதல், இந்திய விமானப்படை தோற்றுவிக்கப்படுதல், சி ராஜகோபால ஆச்சாரி திட்டம். ஸோ ஆன்சர் ஃபஸ்ட்டு என்ன வரணும்னா ராயல் இந்திய விமானப்படை தோற்றுவிக்கப்படுதல், அடுத்தது இந்திய தேசிய இராணுவம் தோற்றுவிக்கப்படுதல், அடுத்தது சி ராஜகோபால் ஆச்சாரி திட்டம், அடுத்ததாக இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை. ஸோ சரியான காலவரிசை இந்திய ராயல் இந்திய விமானப்படை தோற்றுவிக்கப்படுதல் ஃபஸ்ட்டாக வரணும், இந்திய தேசிய இராணுவம் தோற்றுவிக்கப்படுதல் ரெண்டாவது வரணும், சி ராஜகோபால ஆச்சாரி திட்டம் மூணாவது வரணும், நாலாவது இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை நான்காவது வரணும். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். கீழ்கண்ட வரிசை உடன் வரிசையோட ஏ பியோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. கருப்பொருள் ஆண்டு. நீதித்துறை செயற்பாடு அப்படிங்கிறது 1947. நீதித்துறை செயற்பாடு 1947. ஆளுமையில் அறநெறி SARC அப்படிங்கிறது 2007. ஆளுமையில் அறநெறிங்கிறது 2007. நீதித்துறை வாழ்வின் மாண்புகளின் மறு அறிக்கை 1997. நிர்வாக தீர்ப்பாயம் 1976. நீதித்துறை செயல்பாடு 1947. ஆளுமை அறநெறிங்கிறது 2007. நீதித்துறை வாழ்வின் மாண்புகளின் மறு அறிக்கை 1997. நிர்வாக தீர்ப்பாயங்கிறது 1976. அடுத்தது அடிப்படை கடமை பற்றி சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது, இந்தியாவின் இயற்கை சூழலை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவது, நம்முடைய பாரம்பரியங்களையும் பன்முக பயன்பாட்டையும் பாதுகாப்பது, தனியார் உடைமைகளை பாதுகாப்பது. ஸோ எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது சரி, இந்திய இயற்கை சூழலை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவது சரி, நம்முடைய பாரம்பரியங்களும் பன்முகத்தன்மையும் பாதுகாப்பதுங்கிறது சரி, தனியார் உடைமை பாதுகாப்பது அப்படிங்கிறது சவறு. அடிப்படை கடமை. ஓகேவா. அடுத்தது கூற்று காரணம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் மிகவும் குறிப்பாக நீதி புனராய்வு அதிகாரத்தை கொண்டுள்ளது. காரணம் நீதித்துறையினர் தனது நீதி புனராய்வு அதிகாரத்தை அடுத்தடுத்த ஆண்டுகளில் விரிவாக்கி கொண்டது அப்படின்றாங்க. ஸோ கூற்று தவறு, காரணம் சரி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் மிகவும் குறிப்பாக நீதி புனராய்வு அதிகாரத்தை கொண்டு குறிப்பிடுகிறது அப்படிங்கிறது தவறு. நீதித்துறையானது அந்த நீதி புனராய்வு அதிகாரத்தை அடுத்தடுத்த ஆண்டுகளை விரிவாக்க கொண்டதுங்கிறது சரி. ஸோ கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்தது முன்னுரிமை அட்டவணையின் வரிசையின்படி சரியான வரிசை ஒழுங்கினை கண்டறிக. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மத்திய அரசாங்கத்தின் இணை அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், மக்களவை சபாநாயகர், துணை ஜனாதிபதி, மக்களவை சபாநாயகர், மாநில முதலமைச்சர், மத்திய அரசாங்கத்தின் இணை அமைச்சர், துணை ஜனாதிபதி, மத்திய அரசாங்கத்தின் இணை அமைச்சர்கள், மக்களவை சபாநாயகர், மாநில முதலமைச்சர், துணை ஜனாதிபதி, மக்களவை சபாநாயகர், மத்திய அரசாங்கத்தின் இணை அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள்.
ஸோ எது சரியாக இருக்குன்னா துணை ஜனாதிபதி, மக்களவை சபாநாயகர்கள், மாநில முதலமைச்சர்கள், மத்திய அரசாங்கத்தின் இணையமைச்சர்கள். ஸோ மறுபடியும் பார்த்துடலாம். முன்னுரிமை வரிசை அட்டவணைப்படி சரியான வரிசை ஒழுங்கு என்னன்னா துணை ஜனாதிபதி, அதுக்கப்புறம் மக்களவை சபாநாயகர், அதுக்கப்புறம் மாநில முதலமைச்சர்கள், அப்புறம் மத்திய அரசாங்கத்தின் இணை அமைச்சர்கள். அடுத்தது பொருத்தமற்றது எதுன்னு கேட்குறாங்க. எஸ்ஆர் பொம்மை வழக்கு 1994 குடியரசுத் தலைவர் ஆட்சி, உன்னிகிருஷ்ணன் வழக்கு 1993 கல்வி உரிமை, பிரகாஷ் சிங் வழக்கு 2006 நீதித்துறை சட்டம், நாகராஜ் வழக்கு 2006 இடஒதுக்கீடு. ஸோ இது வந்து பொருத்தமற்றது அப்படின்னு கேட்டுறாங்க. பிரகாஷ் சிங் வழக்கு 2006 நீதித்துறை சீர்திருத்தம் அப்படிங்கிறது தவறு. ஸோ எஸ்ஆர் பொம்மை வழக்கு 1994 குடியரசுத் தலைவர் ஆட்சி சரி, உன்னிகிருஷ்ணன் வழக்கு 1993 கல்வி உரிமை சரி, நாகராஜ் வழக்கு 2006 இடஒதுக்கீடுங்கிறது சரி. கீழ்கண்ட பத்தியினை வாசித்து பின்வற்றும் விடைகளுக்கும் உங்கள் விடை இப்பகுதியை அடிப்படையாக கொண்டே அமைய வேண்டும். உங்கள் விடை வந்து இப்பகுதியை அடிப்படையாக கொண்டது. பெண்களின் பங்களிப்பு இல்லாமல் ஒரு நாடோ அல்லது ஒரு சமூகம் முன்னேற்றம் அடைய முடியாது. பாலின வேறுபாட்டினை நாம் களைந்தால் குடும்பம், நாடு மற்றும் இந்த உலகம் வளர்ச்சி அடைவதற்கான திறமை மற்றும் அறிவினை பெண்கள் வெளிப்படுத்துவர். ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் பொதுச் செயலர் கோபி அண்ணான் அவர்கள் பாலின சமத்துவம் என்பது குறிக்கோளை விடவும் மேலானது என குறிப்பிட்டார். மேலும் வறுமை குறைக்க நீடித்த சீரான வளர்ச்சி மற்றும் சிறந்த ஆளுமை கட்டமைப்பிற்கு இது முன் நிபந்தனை என்றும் கூறியுள்ளார். ஸோ இது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பெண் கல்வியை உறுதி செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிற சொல்கிறாங்களா, பாலின வேறுபாட்டை குறைப்பதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்களா, பெண்களின் பாலியல் துன்புறுத்தலுக்கு தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சொல்கிறாங்களா, பெண்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டங்கள் தேவை அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ ஆன்சர் வந்து பாலின வேறுபாட்டினை குறைப்பதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பத்தியோட கருத்து. அடுத்ததாக நாட்டின் அடிப்படை சட்டத்தின்படியே அன்றி எந்த ஒரு மனிதனும் கைது செய்யப்படுவோ, செயல்படுத்தப்படுவோ, நாடு கடத்தப்படுவதோ, அவரின் சொத்துக்களை கைப்பற்றவோ வேறு எந்த வகையிலும் அளிக்க கூடாது. இந்த புகழ்பெற்ற வாசகம் அமைந்துள்ள ஆவணம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உரிமைச் சட்டம், உலகளாவிய மனித உரிமை பிரகடனம், மகாசாசனம், மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993. ஸோ ஆன்சர் வந்து மகாசாசனத்தில் வந்து இது குறிப்பிட்டிருக்காங்க. நாட்டின் அடிப்படை சட்டத்தின்படியே அன்றி எந்த ஒரு மனிதரும் கைது செய்யப்படுவோ, செயல்படுத்தப்படுவோ, நாடு கடத்தப்படுவோ, அவரின் சொத்துக்களை கைப்பற்றவோ வேறு எந்த வகையிலும் அளிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற புகழ்பெற்ற வாசகம் வந்து மகாசாசனத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது இந்திய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் NCDC என்ற பற்றிய கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இது ஒரு சட்டப்பூர்வ கழகம், இது ஒரு தன்னாட்சி நிறுவனம், இன்று இது ஓர் பொது நிறுவனமாக இருக்கிறது. இது வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது. ஸோ எது சரியாக இருக்குது அப்படின்னு கேட்டால் இது ஒரு சட்டப்பூர்வ கழகம்ங்கிறது சரி, இன்று இது ஒரு பொது நிறுவனமாக இருக்கிறதுன்னு சரி. இது ஒரு தன்னாட்சி நிறுவனம் தவறு, வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறதும் தவறு. ஸோ இது ஒரு தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் NCDCங்கிறது ஒரு சட்டப்பூர்வமான கழகம், இது ஒரு பொது நிறுவனமாக இருக்கிறது. அடுத்ததாக கூற்று காரணம். HIV தொற்று பெரும்பாலும் உணர்வுள்ள நடத்தை முறை காரணம் பரவுகிறது. காரணம் வந்து இரத்த மாற்று நோயாளிகளுக்கு எய்ட்ஸ் தொற்று மோசமான கண்காணிப்பு காரணமாகவும் இருக்கலாம். ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது தான் ஆன்சர். கூற்று வந்து HIV தொற்று பெரும்பாலும் உணர்வுள்ள நடத்தை முறை காரணமாக பரவுகிறது. அடுத்த காரணம் வந்து இரத்த மாற்று நோயாளிகளுக்கு எய்ட்ஸ் தொற்று மோசமான கண்காணிப்பு மற்றும் காரணமாக இருக்கப்படலாம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. அதுதான் ஆன்சர். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். பின்வரும் திட்டங்கள் மற்றும் கருத்துக்களை தொடர்புடைய பெயர்களின் சரியாக பொறுத்துக. ரைத்துவாரி திட்டம் வந்து ஜான் ரால்ஸ். ரைத்துவாரி திட்ட அறிக்கை ஜான் ரால்ஸ். பஞ்சமர் பள்ளிகளை ஆதிதிராவிட பள்ளிகள் என அழைப்பது அயோத்திதாசர் மற்றும் சிங்காரவேலர். பஞ்சமர் பள்ளிகளை ஆதிதிராவிடர் பள்ளிகள் என அழைப்பது அயோத்திதாசர் மற்றும் சிங்காரவேலர். ஆணாதிக்க பேரணவாதத்தை எதிர்த்த தலைவர் வந்து தந்தை பெரியார். நீதி கோட்பாடு வந்து தாமஸ் மன்றோ மற்றும் பிரான்ஸ் எலிஸ். ரைத்துவரி திட்ட அறிக்கை ரைத்துவாரி திட்ட அறிக்கை வந்து தாமஸ் மன்றோ மற்றும் பிரான்ஸ் எல்லிஸ். பஞ்சமர் பள்ளிகளை ஆதிதிராவிட பள்ளிகள் என்று அழைக்கப்படுவது அயோத்திதாசர் மற்றும் சிங்காரவேலர். ஆணாதிக்க பேரினவாதத்தை எதிர்த்த தலைவர் தந்தை பெரியார். நீதி கோட்பாடு அப்படிங்கிறது ஜான் ரால்ஸ். ரைத்துவாரி திட்ட அறிக்கை வந்து தாமஸ் மன்றோ, பிரான்ஸ் எல்லிஸ். பஞ்சமர் பள்ளிகளை வந்து திராவிடர் பள்ளின்னு அழைக்கணும்னு சொன்னது அயோத்திதாசர், சிங்காரவேலர். ஆணாதிக்க பேரினவாதத்தை எதிர்த்த தலைவர் வந்து தந்தை பெரியார். நீதி கோட்பாடு தான் ஜான் ரால்ஸ். ஓகே. அடுத்து கூற்று காரணம். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பது சமூக நீதி ஒரு மூலக்கல்லாகும். பணிபுரியும் பெண்கள் விடுதிகள், குழந்தை பராமரிப்பு மையங்கள் மற்றும் பெண்கள் தொடர்பு
தொடர்பான திறன் மேம்பாட்டு திட்டங்கள் போன்ற முயற்சிகள் பணி தொகுப்பில் பெண்களின் பங்களிப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. காரணம் வந்து பொருளாதாரத்தில் பெண்கள் பங்கேற்பதன் தடைகள் நீக்கி அரசாங்கம் மிகவும் உள்ளடக்கிய மிகவும் மற்றும் துடிப்பான தொழிலாளர்களை வளர்த்து வருகிறது. ஸோ ஆன்சர் வந்து கூற்றுக்கு காரணம் ரெண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். பெண்களுக்கு அதிகாரமளித்தல் என்பது சமூக நீதியின் ஒரு மூலக்கல்லாகும். பணிபுரியும் பெண்கள் விடுதிகள், குழந்தை பராமரிப்பு மையங்கள் மற்றும் பெண்கள் தொடர்பான திறன் மேம்பாட்டு திட்டங்கள் போன்ற முயற்சிகள் பணித்தொகுப்பில் பெண்களின் பங்களிப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. காரணம் வந்து பொருளாதாரத்தில் பெண்கள் பங்கேற்பதற்கான தடைகளை நீக்கி அரசாங்கம் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் துடிப்பான தொழிலாளர்களை வளர்த்து வருகிறது. கூற்று காரணம் ரெண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். இந்தியாவின் திறந்தவெளி மலங்களை ஒழிப்பதற்கும் ஸ்வச் பாரத் மிஷன் மூலம் திடக்கழிவு மேலாண்மை மேம்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வறுமை விகிதங்களை குறைத்தல், வேலைவாய்ப்புகளை மேம்படுத்தல், பொது சுகாதாரத்தை மேம்படுத்தல் மற்றும் தூய்மை கலாச்சாரத்தை வளர்ப்பது, போதுமான உள்கட்டமைப்பு இல்லாமை. ஸோ ஆன்சர் வந்து பொது கலாச்சாரத்தை மேம்படுத்தல் மற்றும் தூய்மை கலாச்சாரத்தை வளர்ப்பது. இந்தியாவில் திறந்தவெளி மலங்கழிப்பதை ஒழிப்பதற்கும் ஸ்வச் பாரத் மிஷன் மூலம் திடக்கழிவு மேலாண்மை மேம்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சி வந்து பொது சுகாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் தூய்மை கலாச்சாரத்தை வளர்ப்பது. அடுத்ததாக, புதிதாக தொடங்கப்பட்ட நிறுவனங்களுக்கு வரிச்சலுகை 3 வருடங்களுக்கு வழங்குவது என்று தொடங்கப்பட்ட திட்டம் வந்து நிதிச்சட்டம் 2016, செப்டம்பர் 25, 2014, நவம்பர் 4, 2011, நிதிச்சட்டம் 2014. ஸோ ஆன்சர் வந்து நிதிச்சட்டம் 2016. புதிதாக தொடங்கப்பட்ட நிறுவனங்களுக்கு வரிச்சலுகை 3 வருடங்களுக்கு வழங்கப்படும் என்று தொடங்கப்பட்ட நிதிச்சட்டம் வந்து நிதிச்சட்டம் 2016. அடுத்தது, பின்வருவனவற்றுள் கிராமத்திலிருந்து நகரத்துக்கு இடம்பெயர்வு குறித்த தவறான பொருத்தத்தை கண்டறிக. கிராமத்திலிருந்து கிராமத்துக்கு இடம்பெயர்வது தலைகீழ் எதிர் நகர்வு. கிராமத்திலிருந்து நகரத்துக்கு இடம்பெயர்வது நெருக்குதல் வெளியேறுதல் செயல்பாடு. நகரத்திலிருந்து நகரத்துக்கு இடம்பெயர்வு நகர்ப்புற மறுசுழற்சி. நகரத்திலிருந்து கிராமத்திற்கு இடம்பெயர்வு கிராமப்புற மறுசுழற்சி. ஸோ ஆன்சர் வந்து தவறான பொருத்தம் எது அப்படின்னா, கிராமத்திலிருந்து கிராமத்துக்கு இடம்பெயர்வு தலைகீழ் எதிர் நகர்வு தலைகீழ் எதிர் நகர்வுங்கிறது தவறு. நகரத்திலிருந்து கிராமத்திற்கு இடம்பெயர்வு கிராமப்புற மறுசுழற்சிங்கிறது தவறு. ஸோ சரியானது என்னதுன்னா, அவங்க தவறான எழுத தான் கொடுத்தாங்க. இது 2 தான் தவறு. ஸோ சரியானது பார்த்துடலாம். கிராமத்திலிருந்து நகர்வுக்கு இடம்பெறுறது அப்படிங்கிறது நெருக்குதல் வெளியேறுதல் செயல்பாடு. நகரத்திலிருந்து நகரத்து இடம்பெறுவது நகர்ப்புற மறுசுழற்சி. அவ்வளோதான்.